Again, one more time, welcome back to Destiny Education. Myself Adam here. And நேத்து லைவ் கிளாஸ்க்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன். அதை பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன். நீங்க எல்லாம் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க பார்த்ததுனால இன்னைக்கு இப்ப நடக்க போற இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் and easy to understand. And if in case நீங்க அந்த வீடியோ சரியா பார்க்கல அப்படினா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்து. Okay fine. Clear? இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து தெரியும் நினைக்கிறேன். சோ நம்ம இன்னைக்கு எடுக்க போற டாபிக் என்னன்னா how do organisms. So organisms அப்படினா என்ன? So organisms என்ன? Organisms அப்படினா உயிரினம், right? So living organisms, non living organisms அப்படினு நம்ம சொல்லுவோம். living organismsனா எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அத நம்ம living organisms நம்ம சொல்லுவோம். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அத நம்ம non living organisms அப்படினு சொல்லுவோம். இந்த organisms, இந்த living organisms எல்லாமே எப்படி தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கறாங்க அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ரீப்ரொடியூஸ்னா என்ன? ரீப்ரொடியூஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்கள் வந்தீங்க, கரெக்டுங்களா? இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா அவங்க எப்படி வந்தாங்க இந்த உலகத்துக்கு? அவங்களோட அம்மா அப்பா மூலமாக வந்தாங்க, கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் உங்களுக்கு தாத்தா பாட்டி, உங்கள் தாத்தா பாட்டி எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா மூலமாக வந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக நடக்கிற ப்ராசஸை நம்ம ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் எப்படி வந்து தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இதை எனக்கு பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா கிளியராக நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த முழு செஷனை இந்த முழு லைவ் கிளாஸையும் வந்து நீங்கள் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சில முக்கியமான கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த கான்செப்ட்ஸ் தான் ஒருத்தங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கற்றுக்க வேண்டிய முதல் பேசிக் திங். ஓகே, இப்போது மேபி இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, இதில் எத்தனை பேர் வந்து டாக்டர் ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஈவன் தோ நீங்கள் டாக்டர் ஆகிறீங்களோ டாக்டர் ஆகலையோ அது உங்களோட கோலாக இருக்குதோ இல்லையோ, பட் ஒரு பேசிக்காக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஸ்டெப் ஃபார்வர்ட் டு பிகம் அ டாக்டர். தென் பிகாஸ் இதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the birth. எப்படி வந்து ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு எப்படி வருது, how it reproduces, எப்படி அது they are made. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். அண்ட் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செஷன் ஃபுல்லாகவே நீங்கள் லிசன் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் இடையில உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் சில விஷயங்கள் நான் காட்டுவேன். அண்ட் இந்த நோட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அண்ட் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோன் கேலரியில் இல்லை சிஸ்டம் கேலரியில் மட்டும் சேவ் பண்ணி வைக்காதீங்க. அதில் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே உங்களோட நோட்டில் தனியாக நீங்கள் ஒரு வாட்டி எழுதுங்க. பிகாஸ் ரைட்டிங் இஸ் ரியலி குட் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் எழுதும் போது ஏதாவது ஒரு சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். மேபி யூ மைட் ஃபீல் டிஃபிகல்ட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் what kind of thing we are explaining the sentence. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் யோர் டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட். ஸோ நம்ம டெஸ்டினிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், அந்த காலில் உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பர்சனலாக நானே உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் வித் வாட் ஐ செட். ஸோ விதவுட் வேஸ்டிங் த டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் செஷன். ஓகே, ரைட். ஸோ நம்ம இந்த சாப்டரோட நேம் என்ன, what kind of topic we are going to discuss today, that is how do organisms reproduce. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா first let's start with asexual reproduction. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது ஐ ஹோப் நேற்றே நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், ரீப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக ஒரு ஸ்பீஷிஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா அதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் ரெண்டு வகையில் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ரெண்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ரெண்டு பேரண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு ரீப்ரொடக்ஷன் ஜென்ரேட் ஆகும். அதுதான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரே ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு பேரண்ட் மூலமாக அடுத்த ஜென்ரேஷன் ரீப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், we say it as asexual reproduction. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் see the points which I have given. You can also take the screenshot and if you நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த கிளாஸில் முடிஞ்சதுக்கப்புறம் you can do as a homework. ஸோ இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பை சான்ஸ் எழுதும் போது ஏதாச்சும் புரியல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா you can ask me. Okay, very good. So the first point is it involves only one parent.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷுவல் அப்படின்னா 2 பேரண்ட்ஸ், ஏசெக்ஷுவல்னா 1 பேரண்ட். ஸோ தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஐ ஹோப் நேற்று இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ மைட் would have known what is meant by fusion, what is meant by gamete. Gamete அப்படின்னா என்ன? Gamete is nothing but ஒரு மேல் பர்சன், லைக் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்கன்னா மேலோட கேமெட்டும் ஃபீமேலோட கேமெட்டும் ஒன்றா ஃபியூஸ் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல ஒரு புது கிரியேஷன், ஒரு புது ஜென்ரேஷன் உருவாகும். ஸோ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, அம்மாவோட கேமெட் அண்ட் அப்பாவோட கேமெட் ரெண்டுமே சேர்ந்தால் தான் புதுசாக ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம கேமெட் நம்ம சொல்கிறோம். கவலைப்படாதீங்க, நேற்று நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில பேசிக் திங்ஸ் தான் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாகவே அதை பார்க்க தான் போகிறோம். யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, டன். ஸோ தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் கேமெட்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் செக்ஷுவல் அப்படின்னா 2 பேரண்ட் இருப்பாங்க. ஸோ 2 கேமெட் ஃபியூஷன் ஆகும். இங்கே தான் ஏசெக்ஷுவல் ஆச்சே, ஒரே ஒரு பேரண்ட் தானே இருப்பாங்க, அப்போ எப்படி ஃபியூஷன் ஆஃப் கேமெட் ஆகும்? கண்டிப்பாக அது ஆகாது, ரைட்? அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, த யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆர் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் ஆஸ் வெல் ஆஸ் த பேரண்ட் செல். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கோ நடுவில் ஒரு முக்கியமான இன்னொரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 பேரண்ட்ஸ் சேர்ந்தால் தான் புதுசாக ஒரு ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். புதுசாக வந்து ஒரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த புதுசாக ஃபார்ம் ஆன ஆர்கனிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தட் மீன்ஸ் அம்மா அப்பா மாதிரி இல்லாமல் இந்த புதுசாக வந்து ஆர்கனிசம்க்கு வேறு ஃபேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், உங்கள் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? மேபி தேர் மேட் பி சம் ரிசம்பிளன்ஸ், ஒரு சில ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கம்ப்ளீட்லி வேறு ஃபேஸ் இருக்கும். பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பேரண்ட் எப்படி இருந்தாங்களோ அதே போல் அடுத்த வரப்போகிற யங் ஆர்கனிசமும் டிட்டோ பார்க்கறதுக்கு அப்படியே தான் தெரியும். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க, த யங் ஒன்ஸ் ஃபார்ம்ட் ஆர் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர் as well as to the parent cell. Okay, I hope you understood what I said. And அடுத்து, asexual reproduction generally occurs during favorable environmental conditions and when there is an abundance of food. So asexual reproduction அப்படின்றது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபிளான கண்டிஷன் இருந்தால் தான் அவங்களால ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன எதுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். நவ் வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஃபாஸ்டர் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அஃப்கோர்ஸ் இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் பீங்ஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணுறோமா இல்லை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணுறோமா? வாட் கைண்ட் ஆஃப் நேச்சர் வி ஹேவ் அப்படின்னு கேட்டால், வி ஹேவ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா இங்கே ஒரு ஆண் ஒரு பெண், தட் மீன்ஸ் ஒரு மேல் கேமெட் அண்ட் ஒரு ஃபீமேல் கேமெட் ஒன்றா ஃபியூஸ் ஆகும்போது தான் நியூ ஜென்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த நியூ ஆர்கனிசம் கிரியேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அப் டு 9 months, ரைட்? ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபாஸ்டர் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ வாஸ் செட். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். யூ மைட் ஆர்கனிசம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். லிவிங் ஆர்கனிசம்ஸ்னால் என்ன? எந்த ஒரு உயிர் உள்ள ஒரு இனமே நம்ம என்ன சொல்லுவோம்? we say it as லிவிங் ஆர்கனிசம். அதில் 2 வகை இருக்குது, யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம். யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we say it as யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். பட் இதுவே மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் மீன்ஸ் நிறைய செல்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகும்போது ஒரு லிவிங் ஆர்கனிசம் உருவாகி இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we say it as மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஸோ வி ஹியூமன் பீங்ஸ் நம்ம எல்லாமே வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய செல்ஸ் இருக்குது. நம்ம நிறைய செல்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகுனால தான் நம்ம வந்து உருவாகியிருக்கோம். பட் தேர் ஆர் சம் ஆர்கனிசம்ஸ் who are made up of only one single cell. அதை நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் சொல்லுவோம். இப்போ அந்த யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே டூ ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் 3 டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் பைனரி ஃபிஷன், மல்டி ஃபிஷன் அண்ட் பட்டிங். லெட்ஸ் see one by one. So first let's see what is binary fission. Binary fission is very simple. இதோட பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். you will easily understand and I also have some images to show with you. இந்த இமேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறதுனால இது ரொம்ப தியரிட்டிக்கலாக போகாது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு இருக்கும் and it will be easy for you to understand. Done? So first point is binary fission is seen in bacteria and protozoa like amoeba and paramecium. Amoeba அப்படின்றது ஒரு பாக்டீரியா and protozoa அப்படின்றது ஒரு paramecium. ஓகே, paramecium அப்படின்றது ஒரு protozoa. ஸோ
அமீபா அண்ட் பாரமிசியம் ஐ ஹோப் சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி இதோட ட்ராயிங்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த அமீபாவும் பாரமிசியமும் ஆக்சுவலி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல்லால் உருவானது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தன்னை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஃபாலோ த மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எப்படி ஆக்சுவலி நடக்குது, ஹவு தே ஆக்சுவலி ரீப்ரொடியூஸ், எப்படி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் see the secret. That is, in this first pseudopodia withdraw, the nucleus of parent cell divides and then the cytoplasm divides, resulting in the formation of two daughter cells. That means இதில் ஆக்சுவலி அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கீழே வந்து ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூ கேன் see the image here. ஸோ இந்த இமேஜில் இங்கே போட்டிருக்கோம் பைனரி ஃபிஷன் இன் அமீபா. திஸ் இஸ் அமீபா. ஸோ ஒரு அமீபா இருக்கும் போது என்ன ஆகும்னா, அமீபாவோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், we say it as pseudopodia. ஓகே, P silence. ஸோ pseudopodia. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் அப்படியே சென்டரில் வந்து அப்படியே நெருக்கி அந்த நியூக்ளியஸை ரெண்டாக டிவைட் பண்ணும். நியூக்ளியஸ் இப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் நியூக்ளியஸ், இந்த பக்கம் நியூக்ளியஸ் போயிடும். ரைட். ஸோ நியூக்ளியஸ் வந்து இப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் நியூக்ளியஸ், இந்த பக்கம் நியூக்ளியஸ் போயிடும். ஸோ அப்படி நியூக்ளியஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே வந்து அந்த pseudopodia அந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் see this image. ஸோ எப்படி வந்து அமீபாவில் பைனரி ஃபிஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமீபா இருக்குது, அதை சுற்றி இருக்க pseudopodia நியூக்ளியஸை போட்டு அமுக்குது. ஸோ நியூக்ளியஸை இப்படி போட்டு புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகுது அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அந்த pseudopodia ரெண்டு டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த pseudopodia withdraw, லைக் வாட் இஸ் கேரியோகினிசிஸ் அண்ட் வாட் இஸ் சைட்டோகினிசிஸ் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் சைட்டோகினிசிஸ் இஸ் நத்திங் பட் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசமை நம்ம சைட்டோகினிசிஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் கேரியோகினிசிஸ் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ ஆக்சுவலி இங்கே நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆனால் நம்ம என்ன சொல்லணும், we should say it as karyokinesis. அண்ட் இதுவே இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் அங்கே சைட்டோபிளாசமும் ரெண்டாக டிவைட் ஆகுது. சைட்டோபிளாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்லோட அவுட்டர் லேயரும் நடுவில் இருக்க நியூக்ளியஸும், அதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவுட்டர் லேயர் அண்ட் நடுவில் நியூக்ளியஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க அந்த ஸ்பேஸை அங்கே இருக்க அந்த ஸ்பேஸை தான் நம்ம சைட்டோபிளாசம் நம்ம சொல்லுவோம். ஸோ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் known as cytokinesis and division of nucleus is known as karyokinesis. And it occurs during highly favorable condition. இதோட கண்டிஷன் ரொம்ப ஹைலி ஃபேவரபுளாக, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளாக இருந்தால் தான் அதால் பைனரி ஃபிஷன் பண்ண முடியும். அண்ட் the cell division can occur in any plane as in case of amoeba. ஸோ செல் டிவிஷன் கேன் அக்கர் இன் எனி பிளேன் இன் கேஸ் ஆஃப் அமீபா வந்து எந்த இடத்துல வேணால் செல் டிவிஷன் பண்ணிக்கும். அண்ட் ஹவெவர் ஆர்கானிசம்ஸ் லைக் leishmania மீன்ஸ் இஸ் நத்திங் பட், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் கீழே ஒரு இமேஜ் இருக்குது, தட் இஸ் leishmania. திஸ் இஸ் அன் ஆர்கானிசம் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பைனரி ஃபிஷன் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா, we can define it as which have a wipe like flagella. ஃப்ளாகுலான்னா என்னென்னா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஃப்ளாகுலா என்னென்னா, what is meant by flagella? Flagella means hair like structure. நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஹேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃப்ளாகலான்னு சொல்லுவோம். ஸோ leishmaniaவை நம்ம டிஃபைன் பண்ணும்போது we can say which have a wipe like flagella at one end. Binary fission occurs in definite orientation in relation to flagella. ஸோ இதுதான் வந்து பைனரி ஃபிஷன். ஐ ஹோப் இந்த பைனரி ஃபிஷன் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா உங்கள் நோட்டில் நோட் டவுன் பண்ணி வைங்க. ஐ வில் கிளாரிஃபை இட் பர்சனலி. டன், வெரி குட். So let's see the next slide. Now multiple fission நம்ம பார்க்கலாம். Binary fission பார்த்துட்டோம். Now we gonna see about multiple fission. Multiple fission is seen in Plasmodium. So Plasmodium அப்படின்றது ஒரு malarial parasite. உதாரணத்துக்கு கீழே நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்கலாம், ஒரு செல் மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே எப்படி வந்து ஃபியூஷன் நடக்குது, இதுக்குள்ளே எப்படி asexual reproduction நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, in this during unfavorable condition, அதுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன் இல்லாத போது என்ன ஆகும்னா, the parent cell develops a thick resistant wall around itself called the cyst. ஸோ சிஸ்ட்னா என்ன அப்படின்னா, சாக்கெட்ஸ் ஒரு பாக்கெட்ஸ்னு சொல்லலாம், பாக்கெட்ஸ் கேரிங் ஃப்ளூயிட். ஸோ சிஸ்ட், அதாவது இங்கே கிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கலையா, CYST போட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் அ பாக்கெட் விச் கண்டெயின்ஸ் ஃப்ளூயிட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, in this during unfavorable conditions, the parent cell develops a thick resistant wall around. So thick resistant wall குள்ள அது கிஸ்ட் அதை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். Within the wall, the cytoplasm divides
many times to form many plasmodium. ஸோ இதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த வால்குள்ளே சைட்டோபிளாசம் நிறைய டிவைட் ஆக ஆரம்பிக்கும். இது மூலமாக நிறைய பிளாஸ்மோடியா உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ when conditions become favorable, எப்போ அந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக ஆகுதோ அந்த நேரத்தில் அந்த 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 கிஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, தட் மீன்ஸ் லைக் ஃப்ளூயிட் கேரிங் பாக்கெட்ஸ்னு நான் சொன்னேன்ல, அது வந்து பர்ஸ்ட் ஆகும், அது பிரேக் ஆகும் அண்ட் உள்ளே இருக்க அந்த பிளாஸ்மோடியம் எல்லாம் வெளில ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஒரு இமேஜ், அந்த இமேஜ்லேயே வந்து உங்களுக்கான ஆன்சர் இருக்குது. அதில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து மேலே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் see what is budding. budding அப்படின்றது வந்து ஈஸ்ட்டில் நடக்கும். எஸ், ஈஸ்ட் இஸ் அ ஃபங்கஸ். இந்த ஈஸ்ட்ன்றது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து லைக் when we make pizza burgers இந்த மாதிரி டைமில் இது வந்து யூஸ் ஆகும். ஒன் செகண்ட். ஸோ இதெல்லாம் அது யூஸ் ஆகும் ஈஸ்ட்ன்றது. The parent yeast cell develops a protrusion or an outgrowth at its upper end. What is meant by protrusion? Protrusion is nothing but covering the surface. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கீழே நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈஸ்ட் செல் இருக்குது, அது எப்போ டெவலப் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ என்ன ஆகும், ஒரு புது பேர்ட் வெளியில் தனியாக வந்து வெளில வரும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா we can say it is covering the surface. சர்ஃபேஸ்னால் என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள், now this is my mobile phone, right? ஸோ இந்த மொபைல் ஃபோன் மேலே இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ we say it as surface. இப்போ இந்த மொபைல் ஃபோன் மேலே if I am keeping this pen, so this pen had covered a surface, right? இப்போ இந்த பென்னோட சைஸ் பெருசாகுதுன்னா இது நிறைய சர்ஃபேஸ் வந்து இதை கவர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ லைக் வைஸ் இங்கே பட்டிங் அப்படின்றது ஈஸ்ட்டில் எப்படி நடக்கும் அப்படின்னா, when ஈஸ்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், தன்னோட சர்ஃபேஸை அது பெருசு பண்ணிக்கும். ஸோ ஈஸ்ட் டெவலப்ஸ் அ ப்ரெட்ரூஷன்னா கவரிங் த ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் டெவலப்ஸ் அ ப்ரெட்ரூஷன் ஆர் அன் அவுட் க்ரோத் அட் இட் அப்பர் எண்ட். ஸோ த நியூக்ளியஸ் ஆஃப் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தேம் மூவ்ஸ் இன் டு த அவுட் க்ரோத் விச் க்ரோஸ் பிகர் அண்ட் ஃபைனலி செப்பரேட்ஸ் த பேரண்ட் செல் டு லீட் அண்ட் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன், அதாவது இந்த 2 லைனில் இருக்க டெஃபினிஷன் இதில் ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நீங்கள் சிம்பிளாக இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த நியூக்ளியஸ் ஆஃப் த பேரண்ட் செல் டிவைட்ஸ். ஸோ பேரண்ட் செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளே சென்டரில் இருக்க பார்ட்டு தான் நம்ம நியூக்ளியஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தேம் மூவ் இன்டு அவுட் க்ரோத். ஸோ ஒரு நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் ஆகும்போது ஒரு 2 நியூக்ளியஸ் இருக்கும் இப்போ, கரெக்டுங்களா? அதில் ஒரு நியூக்ளியஸ் என்ன ஆகும், அது வெளியில் போகும். தட் மீன்ஸ் அது இட் மூவ்ஸ் டு அவுட் க்ரோத் which grows bigger. இது மூலமாக என்ன ஆகும், அதோட சைஸ் வந்து பெருசாகும். தட் மீன்ஸ் we say it as development of protrusion. அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக கவர் ஆகுது. ஸோ அது பிகர் ஆகும் அண்ட் ஃபைனலி இட் செப்பரேட்ஸ். பிகர் ஆகிட்டு அது ஃபைனலி இட் செப்பரேட்ஸ், தனியாக அது வந்துடும். ஸோ செப்பரேட்ஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரம் பேரண்ட் செல், எங்கேருந்து பேரண்ட் செல்லேருந்து இது செப்பரேட் ஆகும். ஸோ டு லீட் அண்ட் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட். நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்னா தனியாக விட்டுருங்க, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ லைக் வைஸ் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரண்ட் செல்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் 2ஆக டிவைட் ஆகும். அது 2ஆக டிவைட் ஆகும்போது அதில் இருக்க ஒரு நியூக்ளியஸ் தனியாக வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தும் அண்ட் அது மூலமாக தனியாக இண்டிபெண்ட் ஆகிடும். இண்டிபெண்டனா ஏன்னா தனியாக விட்டுருக்குப்பான்னு சொல்லிட்டு அது தனியாக போயிடும். ஸோ இது மூலமாக நடக்கிற ரீப்ரொடியூஸ் ஹவு டு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸில் இது மூலமாக நடக்கிற ரீப்ரொடக்ஷன் தான் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஒன் பேரண்ட் செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, வெரி ஆஃபன் இன் த கண்டிஷன், இஃப் த கண்டிஷன் ஆர் ஹைலி ஃபேவரபிள் அ செயின் ஆஃப் பட் இஸ் ஃபார்ம். கண்டிஷன், அதாவது ஒரு ஃபேவரபிளான ரொம்ப உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ நோ வாட் இஸ் கண்டிஷன் லைக், ரைட்? கண்டிஷன் என்ன, நல்ல கண்டிஷன் அப்படின்னா லைக் இப்போ இங்கே நான் இங்கே ஏசியில் உட்காந்துருக்கேன், இங்கே சூப்பராக இருப்பா இங்கே கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டுங்களா? லைக் வைஸ் இந்த செல்ஸ் எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது தான் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் ரொம்ப ஹைலி ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கண்டிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரீப்ரொடக்ஷன் வேகமாக நிறைய பண்ணும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ செயின் ஆஃப் பேர்ட்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம், யூ கேன் see in this image, ஒரு செயின் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இது மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பட்டிங். ஐ ஹோப் நான் பக்கா கிளியராக இது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் டவுட்ஸ் அண்ட் ஐ வில் கிளாரிஃபை இட் பர்சனலி. டன், வெரி குட். ஸோ லெட்ஸ் see the next one. ஓகே, ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸில் என்னென்ன டைப்ஸில் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் மீன்ஸ்
or an organism which is made of one cell. Now we are going to see about types of asexual reproduction in multicellular organisms. Multicellular organisms means organisms which are made up of multiple of cells. நிறைய cells ஒண்ணா combine ஆகி ஒரு organism produce ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், we say it as multicellular organisms. In the multicellular organisms there are many types, that is fragmentation, regeneration, budding, spore formation and vegetative propagation. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே பேர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் trust me guys, it's very simple and it's very easy. Let's cover it up one by one. So first thing, let's see what is fragmentation. What is meant by fragmentation? That is, it is seen in multicellular organism. Fragmentation அப்படின்னு சொன்னாலே unicellular organismஸில் இது கிடையாது. It is seen in multicellular organisms which have a relatively simple body organization like Spirogera. ஸோ நீங்கள் கீழே வந்து ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம், இது தான் வந்து ஸ்பைரோகேரா. ஸோ ஸ்பைரோகேரா அப்படின்றது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் கேன் பி சீன் இன் த்ரூ மைக்ரோஸ்கோப். ஸோ ஸ்பைரோகேரா ஹேஸ் அ ஃபிலமெண்டஸ் பாடி. ஸ்பைரோகேரா கிட்ட என்ன இருக்குது? இட் ஹேஸ் அ ஃபிலமெண்டஸ் பாடி. ஃபிலமெண்ட் அப்படின்னா தின் பாடி. ஃபிலமெண்டஸ் பாடினா இதுக்கு ரொம்ப தின்னான, ரொம்ப மெலிசான பாடி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்பைரோகேரா ஹேஸ் அ ஃபிலமெண்டஸ் பாடி. இஃப் இட் பிரேக்ஸ் இன்டு ஸ்மாலர் பீசஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஃபார்ம் அ நியூ இண்டிவிஜுவல். உதாரணத்துக்கு இப்போ இந்த பென் இருக்குது. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் நாட் அ பென். யூ ஜஸ்ட் அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ ஸ்பைரோகேரா. இந்த ஸ்பைரோகேராவை நான் நடுவில் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பீஸ் ஆகும் இல்லையா? இந்த 2 பீஸ்க்கும் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு க்ரோ அலோன். இது மறுபடியும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நீங்கள் மறுபடியும் உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது க்ரோ ஆகும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் அண்ட் தட் இஸ் known as fragmentation. இந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்? we say it as fragmentation. However, all multicellular organisms cannot show cell-by-cell division as well as from tissues which forms organs. எல்லா மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸும் இந்த மாதிரி பண்ண முடியுமானா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் we are also multicellular organisms. இப்போ நம்ம கையை உடைச்சோம், யாரோ உடச்சி விட்டாங்கன்னு சொல்லலாம், கட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம், தன்னால் அது வளருமா? வளராது, அதோட நின்றுக்கும். கரெக்டுங்களா? ஸோ there are some organisms which follow this method which is known as fragmentation. So these organs are placed at different position in the body, hence they need to use more complex method of reproduction. I hope you understood this concept. And next we're going to see about regeneration, marupiravi. Regeneration is marupiravi. So it is the ability of organism to develop their lost parts. Once again, sorry. Yes, so regeneration is nothing but it is the ability of organisms to develop their lost parts. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து you would have seen the lizards, right? லிசர்டை பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற லிசர்ட்? பல்லி. இப்போ லிசர்ட் மேலே நீங்கள் தெரியாமல் மிதிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அதோட டெயில் தனியாக கட் ஆகிடும், லிசர்ட் பாட்டுக்கு ஓடிடும். கரெக்டுங்களா? லிசர்ட் பாட்டுக்கு ஓடிடும். ஸோ லிசர்டுக்கு உயிர் இருந்தாலும் அதோட டெயில் அங்கே கட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே லிசர்ட்டை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதோட டெயில் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதோட பாடியிலேருந்து என்ன ஆகும்? அகெயின் டெயில் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியே சில ஆர்கனிசம்ஸ் இருக்காங்க. இஃப் தே லாஸ் தியர் பாடி பார்ட், தே ஹேவ் த கெப்பாசிட்டி, மறுபடியும் வந்து ரீஜெனரேட் அவங்களால பண்ண முடியும். தே ஹேவ் தட் கெப்பாசிட்டி. ஓகே. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ மீன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள், பிளனேரியா. பிளனேரியா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் கீழே ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் see the image behind down. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சென்டரில் ஒரு பாருங்கள், சென்டரில் இருக்கிற ஒரு ஆர்கனிசம் தட் இஸ் known as பிளனேரியா. இதோட ஹெட்டை நம்ம தனியாக கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, அண்ட் அதோட டெய்லை நம்ம தனியாக கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் 3 பார்ட் ஆகிட்டோம். வித்தின் ஃபியூ டைம், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஹெட்டு மட்டும் கட் பண்ணிங்க இல்லையா, அதுலேருந்து அது ஹெட்டுக்கு கீழே இருக்க போர்ஷன் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது டெய்ல் மட்டும் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து என்ன ஆகும்? டெய்லுக்கு மேலே இருக்க போர்ஷன் அப்படியே கவர் ஆகும். மீன் புதுசாக மறுபடியும் ரீக்ரியேட் ஆகும், ரீஜென்ரேஷன் நடக்கும். இதே சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் மறுபடியும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அகெயின் அதுக்கு உயிர் வந்துடும். ஸோ அது ஒரு சாவே கிடையாதுன்னு பண்ணுற மாதிரி தான். நீங்கள் என்ன தான் அதை கட் பண்ணாலும் அகெயின் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். தட் இஸ் known as ரீஜெனரேஷன். ஸோ நான் ஒரு ரியல் ஃபோட்டோ இமேஜ் நான் காமிச்சிருக்கேன். யூ கேன் see this image. ஸோ கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் கட் பண்ணாலும் அகெயின் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் ரீஜெனரேஷன் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ். இது எப்படி சார் நடக்குதுன்னா, இட் இஸ் கேரிட் அவுட் பை ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ். ஒரு சில செல்ஸ் இருக்கா who are very special and which redivides to form a mass of cells from which different cells undergo changes to become different cells types and tissues.
ஸோ இந்த செல்ஸ்க்கு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னா, இட் கேன் ரீடிவைட் த மாஸ் ஆஃப் செல். ஒரு செல்லை அதால் என்ன பண்ண முடியும்னா, இட் கேன் கீப் ஆன் ரீடிவைடிங் 1 2 ஆகும், 2 3 ஆகும். இந்த மாதிரி செல் நிறைய கிரியேட் ஆகும்போது அகெயின் ஒரு ஆர்கனிசம் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அது மூலமாக அதோட லாஸ்ட் பார்ட்ஸ் மறுபடியும் வந்து பார்ன் ஆக ஆரம்பிக்கும். that is what explained here, and these change occur in an organized sequence known as development. So I hope you understood whatever I said till now. Seems very clear. இதிலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, கவலையே படாதீங்க. சிம்பிளாக உங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் all your doubts will be clarified. Okay, so first you can call us or you can WhatsApp us and you can ask whatever doubt you have, and I will commit a time with you. So உங்களுக்குன்னு ஒரு தனியாக டைம் நான் ஒதுக்கிட்டு either through phone call or else if you want me to come as a live ஒரு வீடியோ கால் மூலமா உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணனா, I'm very happy to do that. So you can utilize the opportunities, right? Very good. Now let's see the next thing, that is budding அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படித்தோம். தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம படிச்சிருந்தோம். பட்டிங் கரெக்டுங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பட்டிங் இன் யூனிசெல்லுலார் நம்ம பார்த்தோம். இப்போ மல்டிசெல்லுலாரில் பார்க்கணும். ஸோ மல்டிசெல்லுலார்லேயும் சேம் ப்ராசஸ், தட் இஸ் பட்டிங் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ராவை எடுத்து பண்ணலாம். ஸோ ஹைட்ரா இஸ் அ லிவிங் ஆர்கனிசம். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் இங்கே பாருங்கள். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஹைட்ரா டெவலப்ஸ் அ பட் அட் இட்ஸ் லோவர் எண்ட். ஒரு பேரண்ட் ஹைட்ரா இருக்குன்னா ஒரு பட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு லைக் நமக்கு எப்படி மச்சம் வருது, மச்சம் மாதிரி அது ஒரு பட். தட் மீன்ஸ் ஒரு தனியாக ஒரு பாட்டு தனியாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பேரண்ட் ஹைட்ரா டெவலப்ஸ் அ பட் அட் இட்ஸ் லோவர் எண்ட். அதோட லோவர் எண்ட்லேருந்து ஒரு பட் தனியாக வந்து டெவலப் ஆகுது. இது வந்து இட் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் ஃபைனலி பிரேக்ஸ் ஆஃப் டு லிவ் இண்டிபெண்டன்ட்லி. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது பாட்டுக்கு உடஞ்சி கீழே விழுந்துடும். அது மூலமாக தனியாக ஒரு இன்னொரு ஹைட்ரா அங்கேருந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹைட்ராவும் அகெயின் க்ரோ ஆகும், மெச்சூர் ஆகும். தென் அகெயின் when it wants to reproduce, what it does, அகெயின் அதுலேருந்து ஒரு பட் தனியாக முளைச்சதுக்கப்புறம் அது பெருசாகும், அது கட் ஆகிட்டு இந்த மாதிரி இட் கீப்ஸ் ஆன் டூயிங் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் திஸ். வெரி குட். Now let's see the next one, that is spore formation. So what is spore formation? In the spore formation நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, we can see in Rhizopus. It is a fungus actually. So Rhizopus body is made up of thread-like structure called hyphae. ஸோ நீங்கள் ரைட்டில் ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் அன் ஆர்கனிசம்ஸ். இதெல்லாமே வந்து ரொம்ப குட்டியான ஆர்கனிசம், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்ம சொல்லுவோம், which we can usually see in microscopes. ஸோ நீங்கள் ஜென்ரலாக என்னென்ன ஆர்கனிசம்ஸை உங்களால் நேக்கட் ஐயால் பார்க்க முடியும்? You can see humans, you can see dogs, you can see cats, you can see ant, you can see bees, மஸ்கிட்டோஸ். இதெல்லாம் இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. ஸோ இது ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். இதை மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதோட இமேஜஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐ வாண்ட் யுவர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் கற்றுக்கும் போதே ஒரு கிளாரிட்டியோடு கற்றுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இமேஜில் என்ன இருக்குது? திஸ் இஸ் த ஸ்போர் ஃபார்மேஷன் இன் Rhizopus. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஹைபே அப்படின்றது இதோட பாடி பார்ட். ஹைபேன்றது ஒரு பாடி பார்ட். இது வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா, த எரெக்ட் ஹைபே பியர் ஸ்போரங்கியா இன்சைட் விச் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம். எரெக்ட் அப்படின்னா என்னென்னா நீட்டமாக நிற்கிறது பேர். நீட்டமாக நின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? we say it as erect. ரொம்ப ஸ்ட்ராங்காக நீட்டமாக ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? we say it as erect. ஸோ எரெக்ட் ஹைஃபே அப்படின்றது என்னது? இதோட ஒன் ஆஃப் த பாடி பார்ட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹைஃபே எரெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்பாரங்கியா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கும். த ஸ்போர்ஸ் ஆர் asexually reproducing bodies having a thick protective wall. இந்த ஸ்போர்ஸ்க்கு ஒரு திக் ப்ரொடெக்டிவ் வால் இருக்கும். தட் மீன்ஸ் இது ரவுண்டாக இருக்கும் அப்படின்னா இதோட வால் ரொம்ப திக் அண்ட் ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து asexually reproducing பாடிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஸ்போர்ஸ் தான் எங்கே தனியாக போதோ அது மூலமாக அங்கே ஒரு தனியாக ஆர்கனிசம் கிரியேட் பண்ணும். அங்கேருந்து தனியாக வந்து ஒரு Rhizopus வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தே ஆர் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் unfavorable times and help to tide over the unfavorable environmental condition. ஸோ அவங்களுக்கு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் இல்லாத போது தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அண்ட் தே ஹெல்ப் டு டைட் த அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷனை கோப்பப் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரியான ப்ராசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ when the spores fall on a suitable medium, each one forms a new individual.
ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள், இது எத்தனை டாட்டட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ்லாம் தனியாக போய் ஒரு இடத்துல போய் ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எத்தனை டாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களோ அத்தனை ரைசோபஸ் தனியாக வந்து அங்கேருந்து குரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது குரோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், when again it wants to reproduce, ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ஃபேவரபிள் கண்டிஷனாக மாற்றதுக்காக அது ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும்போது அகெயின் ஒரு ஹைஃபே எரெக்ட் ஆகும். எரெக்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அது மூலமாக அதுக்குள்ளே இருக்க ஸ்பொரஞ்சியமில் இருக்க ஸ்போர்ஸ் வந்து வெளியில் பர்ஸ்ட் ஆகும். ஓகே, I hope you are very clear with this. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And next let's see what is vegetative propagation. Method by which plants reproduce by their vegetative parts such as roots, stems and leaves are known as vegetative propagation. அதாவது ஒரு பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் மீன் பை வெஜிடபிள்ஸ்? ஆக்சுவலி நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம். கேன் யூ நேம் மீ எனி வெஜிடபிள்? எஸ், யூ கேன் சே கேரட், யூ கேன் சே டொமேட்டோ, யூ கேன் சே பொட்டேட்டோ. இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் தான், கரெக்டுங்களா? ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சம்டைம்ஸ் ஒரு பிளான்ட்டோட ரூட் தான் நமக்கு ஒரு வெஜிடபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா யூ கேன் சே பொட்டேட்டோ, யூ கேன் சே கேரட். இதெல்லாம் வந்து ரூட், ஒரு பிளான்ட்டோட ரூட், அதுதான் நம்ம வந்து வெஜிடபிளாக எடுத்து சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் யூ கேன் டேக் ஸ்டெம் மீன்ஸ் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் யூ கேன் சே சுகர் கேனோட ஸ்டெம் தான் வந்து நம்ம சாப்பிட்றோம், அதோட இலை நம்ம சாப்பிட மாட்டோம், கரெக்டாக? ஸோ அதோட ஸ்டெம் தான் நம்மளுக்கு ஃப்ரூட், அதோட ஸ்டெம் தான் நம்மளுக்கு ஒரு வெஜிடபிள். அண்ட் சம்டைம்ஸ் வி ஈட் லீவ்ஸ் லைக் ஸ்பினச் லைக் கீரைலாம் நம்ம சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்து லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில் நம்ம வந்து ரீப்ரொடியூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சாப்பிட்ற வெஜிடபிள்ஸை நம்ம ரீப்ரொடியூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னா we say it as vegetative propagation. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் propagation, it has 2 types, and that is natural vegetative propagation. Another one is artificial vegetative propagation. நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்னா நேச்சுரலாகவே இயற்கையாகவே அது நடக்கிற விஷயம். இயற்கையாகவே வந்து ஒரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் நடக்குது அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா we say it as நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா ரீப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணி அது மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். நம்ம பண்ணாமல் நேச்சுரலாகவே நடக்குதுன்னா அதுதான் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகே, I hope you are very clear with whatever points I told you now. And mint reproduce naturally by roots. Of course, yes, mintனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. mint அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புதினா அப்படின்றது ஒரு மின்ட் தான். ஓகே, ஸோ இந்த மின்ட் வந்து நேச்சுரலாகவே தன்னோட ரூட்ஸ் மூலமாகவே அது என்ன பண்ணுவோம், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம எதுவுமே அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சிட்டோம், லைக் வச்சு நம்ம பிளான்டிங் பண்ணிட்டோம்னா அது மூலமாக அது பாட்டு க்ரோ ஆகிடும், ரீப்ரொடியூஸ் ஆகிடும். பட் சுகர் கேன் ஜாஸ்மின் பை ஸ்டெம், சுகர் கேன் அண்ட் ஜாஸ்மின் வந்து ஸ்டெம்மு மூலமாக அது ரீப்ரொடியூஸ் ஆகும். எப்படி வந்து மின்ட் வந்து ரூட் வழியாக ரீப்ரொடியூஸ் ஆகும்னு நான் சொன்னோம், அதே போல் சுகர் கேன் அண்ட் ஜாஸ்மின் ஸ்டெம்மு மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் லீவ்ஸ் வந்து லைக் பயோஃபைலம் அப்படின்றது ஒரு பிளான்ட். உதாரணத்துக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்கலாம், 2 இமேஜ் பார்க்கலாம், ரெண்டுமே ஒரே பிளான்ட்டோட இமேஜ் தான். ஸோ இது எல்லாமே வந்து லீவ்ஸ் மூலமாக தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இட் ரீப்ரொடியூசஸ் த்ரூ இட்ஸ் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த நேச்சரில் எப்படியெல்லாம் ஒரு க்ரியேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வி ஷுட் என்ஜாய் திஸ் கைண்ட் ஆஃப் க்ரியேஷன்ஸ். ஸோ ஒரு லீவ்ஸ் மூலமாக ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது அப்படின்னா எவ்வளோ அற்புதமான விஷயம். அது வந்து பயோஃபைலம் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் நடக்குது. அதுக்கான இமேஜஸ் தான் நான் கீழே காமி. இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லீஃப் இருக்குது, லீவ்ஸ்னால் இலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட முனையில் என்ன ஆகும்னா சின்னதாக குட்டியாக வந்து ஸ்போர்ஸ், தட் மீன்ஸ் குட்டியாக அங்கேருந்து வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ லெட்ஸ் வி லேர்ன் அபவுட் தட். So in biophyllum birds are produced in the notches along the leaves margin. Leaves ஓட மார்ஜினில் என்ன ஆகும், it produces notches அப்படின்னா லைக் ஒரு கட்டி மாதிரி. ஓகே, it start growing from there. And when they fall on the soil, இது க்ரோ ஆகி அங்கேருந்து அந்த சாயிலில் உடஞ்சி சாயிலில் கீழே உந்தி, சாயில்னால் தரையில் கீழே உணர்ந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து அது புது பிளான்ட்டாக மறுபடியும் க்ரோ ஆகும். புது பிளான்ட்டாக மறுபடியும் க்ரோ ஆகும்போது என்ன ஆகும், அது மூலமாக லீவ்ஸ் வரும். அந்த லீவ்ஸோட மார்ஜினில் அகெயின் வந்து புதுசாக பேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் திங்ஸ் ஆர் கோயிங் இன் அண்ட் அரவுண்ட் அவர் எர்த். அண்ட் லெட்ஸ் see what is the importance of vegetative propagation. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதனால அது நமக்கு தேவைப்படும். லெட்ஸ் see it. Plants can bear flowers and fruits earlier. So plants which have lost the ability to produce viable seeds can also reproduce by vegetative propagation. ஒரு சில plants who have lost the ability to produce the seeds ப்ரொடியூஸ் பண்ணுற ability வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம அந்த மாதிரியான பிளான்ட்ஸை நம்ம மறுபடியும்
வளர்க்க வைக்கிறது. ஸோ we can use vegetative propagation. So all plants are genetically almost similar to the parent plant. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் பிளான்ட்டோட சிமிலராக தான் இருக்கும். எஸ், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாட் எவர் வெஜிடபிள் யூ டேக், அந்த ஒரு வெஜிடபிள் வைக்கிறீங்க, அந்த வெஜிடபிளில் இருக்க விதையை எடுத்து நீங்கள் மறுபடியும் அதை ஒரு பிளான்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மூலமாக வர வெஜிடபிளும் நீங்கள் ஏற்கனவே எடுத்த வெஜிடபிள் மாதிரியே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த பேரண்ட் பிளான்ட். ஜெனட்டிக்கலி, நாட் ஃபிசிக்கலி. ஜெனட்டிக்கலினா அதோட ஜீன்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீட்லெஸ் வெரைட்டிஸ் கேன் பி ஒப்டெயின். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலமாக சீட் இல்லாத பிளான்ட்ஸை கூட நம்மளால் ஒப்டெயின் பண்ண முடியும், வி கேன் தக்க வச்சிக்க முடியும். அண்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இஸ் யூஸ்ட் பை ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? ப்ராப்பர்ட்டி இஸ் நதிங் பட் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, நான் பார்க்குற ஒருத்தனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கேரக்டர் இருக்க மாதிரி சில பொருட்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ தண்ணிக்கு என்ன கேரக்டர் இருக்குது? நெருப்பு மேலே தண்ணி தூக்கி போடுறீங்கன்னா தண்ணி வந்து நெருப்பு அணைக்கும், அது தண்ணியோட கேரக்டர். ஓகே, ஸோ நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கும் சில கேரக்டர்ஸ் இருக்குது, லிவிங் ஆர்கனிசம்க்கு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ கேரக்டர்ஸ்க்கு நம்ம another word we say properties. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்ற இந்த கேரக்டர் அவங்களுக்கு யூஸ் ஆகும். எதுக்காக யூஸ் ஆகும்னா, in developing methods like layering, grafting to grow many plants like sugar cane, roses and grapes. sugar caneலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அங்கேருந்தே மறுபடியும் வந்து sugar cane வளரும். ஓகே, ஸோ லைக் ஒரு உடஞ்ச சுகர் கேனில் இன்னொரு உடஞ்ச பீஸை நம்ம ஃபிட் பண்ணி கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்டு அவுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்ற சில பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கிளாரிஃபை இட். அண்ட் நெக்ஸ்ட் வில் சி அபவுட் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன? ஆல்ரெடி கிளாஸ் 9ல் படிச்சிருப்பீங்க, அபவுட் டிஷ்யூஸ் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சேம் திங் தான் இங்கேயும் இருக்குது. தட் மீன்ஸ் த டெக்னிக் ஆஃப் டெவலப்பிங் நியூ பிளான்ட்ஸ் ஃப்ரம் அ செல் ஆர் டிஷ்யூ இன் அ நியூட்ரியன்ட் மீடியம் அண்டர் அசெப்டிக் கண்டிஷன். வாட் இஸ் மீன் பை அசெப்டிக் கண்டிஷன்? அசெப்டிக் கண்டிஷன்னா ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா படாமல் அது காப்பாற்றி ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we say it as aseptic condition. ஸோ த டெக்னிக் ஆஃப் டெவலப்பிங் அ நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் ஃப்ரம் அ செல் ஆர் டிஷ்யூ இன் அ நியூட்ரியன்ட் மீடியம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு இடம். மீடியம் அப்படின்னா ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த்தியான இடம் which is in aseptic condition. aseptic condition we can free from harmful பாக்டீரியாஸாக அந்த இடத்துல நெருங்க முடியாத இடம். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பிளான்ட்டோட சில செல்ஸும் டிஷ்யூஸும் வச்சு அது மூலமாக அகெயின் ஒரு பிளான்ட்டை நம்மளால் க்ரோ பண்ண முடியும். எஸ், தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தட் விச் இஸ் நோன் அஸ் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு லீஃப் இருக்குது, ஒரு பிளான்ட்டோட லீஃப் இருக்குது, அதை நம்ம லைட்டாக வந்து பிச்சு கட் பண்ணி அதோட டிஷ்யூஸை கொஞ்சம் சின்ன பிட்டாக பீசஸை நம்ம எடுத்து நம்ம ஒரு க்ளீனான சுத்தமான ஒரு நியூட்ரியன்ட் மீடியமில் நம்ம போட்டு வைக்கிறோம். அந்த நியூட்ரியன்ட் மீடியம் இஸ் இன் அசெப்டிக் கண்டிஷன். தட் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா படாத இடமா இருக்குது, அது ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம அதோட டிஷ்யூஸை நம்ம போட்டு கொஞ்ச நாளுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்னதாக வந்து லைட்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். க்ரோ ஆக ஆரம்பித்ததும் அகைன் நம்ம அதை வந்து பிளான்ட் பண்ணிடலாம். சாயிலில் போய் தோண்டி அங்கங்கே பிளான்ட் பண்ணோம்னா அது மூலமாக அகைன் ஒரு பிளான்ட் வரும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு பிளான்ட்டோட சின்ன ஒரு பிட்டு பீஸ் கிடச்சா கூட அது மூலமாக அகெயின் ஒரு பிளான்ட்டை நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? The cell or tissue is placed in a nutrient medium where it forms a mass of cell. Mass of cell அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஷ்யூ இதோண்டு பீஸ் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அதோட மாஸ் ஆஃப் செல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நம்ம கேலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This callus is then transferred to another nutrient medium. ஸோ இந்த கேலஸ் என்ன பண்ணுவோம், அகெயின் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரியன்ட் உள்ள ஸ்பேஸ் மீடியம் அங்கே வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். வேர் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அ நியூ பிளான்ட். இது அந்த இடத்துல என்ன ஆகும்னா மறுபடியும் தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு பிளான்ட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஓகே, வெரி குட், பர்ஃபெக்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா என்னன்றது எனக்கு தெரிஞ்சு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். நவ் த செகண்ட் ஹாஃப் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவ் வி கானா see about செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
எஸ், இவ்வளோ நேரமாக நம்ம asexual reproduction படித்தோம். தட் மீன்ஸ் ஒரு பேரண்ட், அந்த பேரண்ட் மூலமாக வர அடுத்த ஜென்ரேஷன் பற்றி நம்ம படித்தோம். Now we gonna see about sexual reproduction. Sexual reproduction means two parents. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐ ஹோப் நேற்று அந்த பேசிக் வீடியோ நீங்கள் பார்த்ததுனால இது உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பார்க்காம வந்திருந்தீங்க அப்படின்னா மேபி இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இஸ் வெரி ஈஸி. நேம்ஸ் மட்டும் தான் டிஃபிகல்ட்டாக தெரியும். நீங்கள் ப்ராப்பராக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ப்ராப்பராக இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி 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 சிம்பிள். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒன் செகண்ட். ஓகே, sexual reproduction in plants, sexual reproduction in human beings. Sexual reproduction பிளான்ஸ்லையும் நடக்கும், ஹியூமன் பீங்ஸ்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா the mode of reproduction that takes place with the involvement of two individuals of two different sexes, that is male and female. எஸ், நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்ஸ், தட் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல், இவங்க ரெண்டு பேரோட இன்வால்மெண்ட் இருக்கும்போது தான் அந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேல் ஆர்கனிசம் ஹாவ் மேல் செக்ஸ் ஆர்கன் which produces male gamete, that is sperm. That means இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னு இருக்காங்கன்னா இந்த மேல் ஆர்கனிசமோ இந்த ஃபீமேல் ஆர்கனிசமோ ரெண்டு ஆர்கனிசம்ஸுமே இன்வால்வ் ஆகும்போது தான் அந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகும். எப்படி இவங்க இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் தட் மீன்ஸ் ஒரு மேல் இருக்காங்கன்னா மேல் கிட்ட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒரு கேமெட்டை ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? இட் ஃபார்ம்ஸ் அ கேமெட். அதுதான் நம்ம ஸ்பெர்ம் நம்ம சொல்கிறோம். அதே போல் ஒரு ஃபீமேல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீமேல் கிட்ட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். எந்த ஆர்கன் ரீப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதோ அதுதான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, விச் வி ஆல்வேஸ் கீப் ஆன் கவரிங். ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை வி சே இட் அஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ இந்த ஃபீமேல் கிட்டே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும் இல்லையா, அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது ஃபீமேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் அந்த ஃபீமேல் கேமெட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் அஸ் ஓவா. ஓவா மீன்ஸ் எக். ஸோ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வந்த கேமெட் தட் இஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வந்த கேமெட் தட் இஸ் ஓவம், இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகணும். என்ன ஆகணும்? இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகணும், இது ரெண்டுமே ஜாயின் ஆகணும். தட் மீன்ஸ் இது ரெண்டுமே கம்பைன் ஆகணும். இது ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஜைகாட் ஃபார்ம் ஆகும். இது ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜைகாட் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் யூ கேன் சி ஒரு ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெட்ஸ் அஸ்யூம் தட் இஸ் ஓவம். அதுதான் வந்து எக்குன்னு வச்சுக்கோங்க. ஓவம் தட் மீன்ஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வந்த ஒரு பார்ட். ஓகே, அண்ட் இது வந்து ஃபீமேல் கேமெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வந்த மேல் கேமெட். ஸோ அது ரெண்டுமே ஒன்று சேரும் போது தான் அந்த இடத்துல ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் பார்ன் ஆகுது, ஒரு நியூ ஆர்கனிசம் அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ அது ரெண்டுமே ஃபியூஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுது? ஒரு ஜைகாட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஜைகாட் மீன்ஸ் ரெண்டு வேறு செக்ஸஸோட கேமெட்ஸ் ஒன்றா ஃபியூஸ் ஆகி புதுசாக ஒரு செக்ஸ் வந்து உருவாகும், புதுசாக ஒரு ஆர்கனிசம் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் ஜைகாட். அண்ட் யூ கேன் சி த இமேஜ் விச் இஸ் வெரி கிளியர். ஐ ஹோப் நேற்று நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ அதுலேயும் நான் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். எனிவேஸ், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் திங் தட் இஸ் now sexual reproduction, that is during sexual reproduction male organisms have male sex organ produces male gametes, it is sperm, which is small and motile. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மால் இருக்கும், அண்ட் மொட்டைல்னா இட் கேன் மூவ். ஒரு பொருள் ஒரு ஆர்கனிசம் கேன் மூவ் மீன்ஸ் we can say it as motile. And female organism have female sex organ that produces ova means egg, which are generally large and store food. So female reproductive organலேருந்து வந்த female gamete that is ova, and the ova is generally large, and the ova வந்து large-ஆக இருக்கும், and it can store the food, but sperm cannot store the food. Okay, right. And அடுத்து என்ன இருக்குது? male and female gametes fuse to form a zygote that grows in new organism. நான் இவ்வளோ நேரம் தமிழில் சொன்னது தான் இங்கே ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. But I want you students to understand the concept.
நீங்கள் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் கரெக்டாக நான் நாளன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். இஃப் யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மீ திஸ் கான்செப்ட் இன் யோர் லாங்குவேஜ், then I am sure that you can write this in English in your exams. Am I right? But most of the students நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கூலில் படிக்க சொல்கிறாங்க, டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we used to study like sexual reproduction in plants, the mode of reproduction that take place with the involvement. இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூவே கிடையாது. So what we need to do actually means we need to understand the concept. We need to understand the concept no matter in which language we are studying it. Okay? If we understood the concept, then we know the language, we can explain it. Am I right? உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷில் கேட்கலாம். That is, what is your name அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இல்லையா? You can answer me that my name is so and so. You can answer me, right? Because you know the basic English. But my question is, do you know the concept? Concept you can explain in English, right? But if you don't know the concept, what would happen? That's why always focus on understanding the concept, no matter in which language you're learning. And my intention is why I'm teaching in your language. எதனால நான் உங்களோட லாங்குவேஜில் நான் சொல்லி தரேன்னா, so that it will be easy for you to understand the concept, because it's our mother tongue. நம்ம யூஸ்வலாக நம்மளோட சிட்டியில் நம்ம இருக்கிற நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ். It will be easy for you to understand the concepts. Okay? So I hope you understood the concept, and let's go forward. And so இது முடிஞ்சுது. So next என்ன? So let's see the next slide. Okay, so now what we're going to see is significance of sexual reproduction. Sexual reproduction involves DNA as well as cellular apparatus of two different organisms. ரெண்டு different organisms மூலமாக வந்த கேமெட்குள்ள DNS இருக்குது. ஸோ அந்த ரெண்டு DNA கம்பைன் ஆகுது. ஸோ அதுக்காக sexual reproduction யூஸ் ஆகுது. Okay, so it involves it. And அடுத்து என்ன, which promotes diversity of characters in offspring. What is meant by diversity? Diversity na ஒன்று சேர்க்கிறது. What is meant by diversity? Diversity means ஒன்று சேர்க்கிறது தான் நம்ம diversity நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும், மேல் கேமெட்குள்ளே சில டிஎன்ஏ இருக்குது, ஃபீமேல் கேமெட்குள்ளே சில டிஎன்ஏ இருக்குது, அது ரெண்டுமே ஒன்று சேர்ப்போம் பார்த்தீங்களா, தட் இஸ் நோன் அஸ் டைவர்சிட்டி ஆஃப் கேரக்டர். ஸோ டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏல நம்மளோட கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ அப்பாவோட கேமெட் வருதுன்னா மேல் கேமெட், அதுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கும், அந்த டிஎன்ஏக்குள்ளே அப்பாவோட கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் அம்மாவோட லைக் ஒரு மதரோட கேமெட் வருதுன்னா அதுக்குள்ளே சில டிஎன்எஸ் இருக்கும், அந்த டிஎன்ஏக்குள்ளே மதரோட கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஒன்று சேர்க்குறது, தட் இஸ் நோன் அஸ் டைவர்சிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ அதுதான் ஒரு புதுசாக வர குழந்தைக்கு இருக்கும். ஓகே, டன். And since gametes are derived from two different organisms, it results in a new combination of genes. Of course, yes, ரெண்டு வேறு ஜீன்ஸோட, ரெண்டு வேறு ஆர்கனிசம்ஸோட ஜீன்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகும்போது புதுசாக ஒரு ஆர்கனிசம் க்ரியேட் ஆகுது. அப்படின்னா இந்த புதுசாக உருவான இந்த ஆர்கனிசம் இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஜீன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒரு குழந்தை அப்படின்றது ஒரு தனி ஜீன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? இப்போது உங்கள் அம்மாவோட கேரக்டர்ஸும் உங்களுக்குள்ளே இருக்கும், உங்கள் அப்பாவோட கேரக்டர்ஸும் உங்களுக்குள்ளே இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜீன்ஸ். பட் அப்பாவோட கேரக்டர்ஸ் உங்கள் அம்மா கிட்டே இருக்காது, அம்மாவோட கேரக்டர்ஸ் உங்கள் அப்பா கிட்டே இருக்காது. பட் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் உங்ககிட்ட இருக்கும், பிகாஸ் யூ ஹேவ் ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் தெம். ஓகே, டன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங். அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, இது எப்படிலாம் ஆகுதுன்றது லெட்ஸ் see now. Now what we gonna learn is which increases the chance of genetic variation, and sexual reproduction results in the origin of new species. இது மூலமாக என்ன ஆகும், செக்ஷுவல் reproduction நடந்தாலே ஒரு நியூ ஸ்பீஷஸ் உருவாகும். And sexual reproduction involves division in the sex organs that reduces the DNA matter to half, so that the zygote formed after fusion has the same amount of DNA as the parent. It maintains DNA in the species. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கோம், நம்ம மேல் ஃபீமேல், வி ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, வி ஹேவ் செல்ஸ், வி ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். அந்த செல்ஸ்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, இட் ஹேஸ் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் அப்படின்றது ஒரு பேரா இருக்கும், இட்ஸ் லைக் எக்ஸ். ஒரு பேரா இருந்துச்சுன்னா வாட் வி சே இட் அஸ் குரோமோசோம். அந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குன்னா டிஎன்எஸ் இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளே எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். How many chromosomes will be there?
there will be 46 chromosome. இப்போ உங்கள் பேரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட ஒரு 46 chromosomes இருக்கும் அண்ட் உங்கள் அப்பா கிட்ட ஒரு 46 chromosomes இருக்கும். அண்ட் இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, when the reproduction process occur ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபாதரோட 46 chromosomes-லேருந்து 23 chromosomes மட்டும் தான் மேல் கேமெட்டில் வரும். அண்ட் மதரோட 46 chromosomes-ல ஒன்லி 23 chromosomes தான் ஃபீமேல் கேமெட்டில் வரும். இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது 23 + 23 எவ்வளோ 46, ஒரு புதுசாக ஒரு ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகுது, அதுவும் ஹியூமன் பீயிங், அதுக்கிட்ட 46 chromosomes இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ am saying. இல்லைனா நோ இஷ்யூஸ், ஐ am happy to clarify all the doubts. And now let's see what is the limitation of sexual reproduction. Sexual reproduction ஓட லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Sexual reproduction involves the process of combining DNA from two different organisms, which may bring some undesirable features too. So sexual reproduction la enna involve agirukuna, it involves the process of combining DNA from two different organisms, which may bring some undesirable features. So ரெண்டு DNA கொண்டு ஒன்று சேர்க்கும் போது என்ன ஆகும்னா சில undesirable features அங்கே உருவாகும். So I hope you understood. Now let's see quickly, ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இப்போது பார்ப்போம். தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இது ஃப்ளவர்ஸில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ஃப்ளவர், அண்ட் ஃப்ளவரில் சில ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குது. த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஆர் சீப்பல்ஸ், பேட்டல்ஸ், ஸ்டெமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ். நீங்கள் இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப்பல் அப்படின்றது இந்த க்ரீன் கலர், தட் இஸ் இட் இஸ் த ப்ரொடெக்டிவ் லேயர். இதுதான் வந்து மொத்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கீழே. ஓகே, ஸோ சீப்பல். பெட்டல்ஸ்னால் என்ன, ஒரு ஃப்ளார் எடுத்துட்டிங்கன்னா அது கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, கலர் கலராக ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர் கலராக இருக்க அந்த ஃப்ளார்ஸை தான் நம்ம பெட்டல்ஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் வாட் இஸ் meant by ஸ்டெமன்ஸ் அண்ட் கேர்பல்ஸ். ஸ்டெமன்ஸ் அப்படின்னா லைக் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஸ்டெமன்னு சொல்லுவோம். தட் இஸ் இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ ஒரு ஃப்ளவரில் ஒரே ஃப்ளவர் தான், அந்த ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. ஸோ அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை நம்ம ஸ்டெமன் சொல்லுவோம். இந்த ஸ்டெமன் அப்படின்றத காம்பினேஷன், ஸ்டெமன் அப்படின்னா ரெண்டு திங்ஸை நம்ம ஸ்டெமன் சொல்லுவோம். தட் இஸ் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஓகே, ஃபிலமெண்ட்னா தின் பாடி, ஆந்தர் அப்படின்றது அந்த தின் பாடிக்கு மேலே ஒரு ரவுண்டாக இருக்கும். தட் இஸ் ஆந்தர். யூ கேன் see the image, right? You will be helpful for you. அண்ட் கேர்பல் அப்படின்றது எப்படி ஸ்டெமன்றது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி கேர்பல் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் we can classify it into 3 categories, that is stigma, style and ovary. ஸோ இது மூணுமே வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஸோ செப்பல்ஸ் ஆர் green structures, இது இப்போ நான் சொன்னல அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்ஸாக இருக்குது. Sepals are the green structures that protect the inner part when the flower is in the bud stage. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த green color part இதுதான் வந்து sepal. And petals are the colorful and attract the insects for pollination. Pollination என்ன இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம், don't worry. ஸோ petals அப்படின்றது ஒரு கலர்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், அது மூலமாக பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் என்னன்றது நான் சொல்கிறேன். Stamens are male reproductive parts. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி stamens என்றது male reproductive parts, and it produces the pollen grains that contains male gametes, and each stamen has two parts, that is filament and anther. Filament என்றது stalk, that means ஒரு நீட்டமாக ஒன்று இருக்கும். and anther என்றது swollen part, அதுக்கு மேலே உப்பி போயிருக்க ஒரு பார்ட்டு தான் anther நம்ம சொல்லுவோம், which has a large number of pollen grains. இதில் என்ன இருக்குன்னா pollen grains இருக்கும். இந்த pollen grains தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீப்ரொடக்டிவ் கேமெட் நம்ம சொல்லுவோம், மேல் கேமெட் நம்ம சொல்லுவோம். இந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் கூட சேரும்போது தான் என்ன நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ த கேர்பல், இப்போ நம்ம இது பற்றி ஸ்டெமன் பற்றி பார்த்தோம், இப்போ கேர்பல் பற்றி பார்ப்போம். கேர்பல் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இட் ப்ரொடியூசஸ் ஓவல்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ். இட் ஹேஸ் 3 parts. இதுக்குள்ளே 3 parts இருக்குது. எப்படி வந்து ஸ்டெமனில் 2 பார்ட் பார்த்தோம், ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். கேர்பலில் 3 பார்ட் இருக்குது, ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸ்டிக்மானா என்ன, ஸ்டைல்னா என்ன, ஓவரினா என்ன, இப்படி நம்ம பார்த்துடலாம். ஸ்டிக்மா which is top sticky part and receives pollen grains during pollination. ஃபஸ்ட்டு பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். பாலினேஷன் என்ன நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போது லைக்வைஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கீழே ஒரு இமேஜ் நீங்கள் பாருங்கள். இந்த இமேஜில் இந்த ஆந்தர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஆந்தர் அப்படின்றது தான் லைக் இந்த ஆந்தர் அப்படின்றது தான் நம்ம pollen grain நம்ம சொல்லுவோம். what we say it as pollen grain, and this is male reproductive, like male reproduction இருக்க ஒரு gamete. okay, so this is a gamete. அண்ட் இங்கே நீங்கள் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஸ்டிக்மா இருக்கு இல்லையா. இந்த ஸ்டிக்மாக்குள்ளே தட் மீன்ஸ் இந்த ஸ்டிக்மாக்குள்ளே இந்த ஆந்தர் உள்ளே போச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்கும். அது மூலமாக அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அது மூலம் என்ன ஆகும், அது மூலமாக ரீப்ரொடக்ஷன். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து ஓவம் இருக்குது.
ஸோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் இது நடக்கும். இப்போ இந்த ஆன்தர் இங்கேருந்து இதுக்குள்ளே எப்படி சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் கோஸ் த்ரூ இன்செக்ட்ஸ். ஏன்னா இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்செக்ட்ஸ் வந்து அங்கே போய் உட்காந்துச்சுன்னா இன்செக்ட்ஸோட காலில் அது ஒட்டிக்கும். என்ன ஒட்டிக்கும்? பாலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்கும். அது அங்கேருந்து பறந்து மறுபடியும் போய்ட்டு ஸ்டிக்மா மேலே உட்காரும் போது அதில் அது ட்ராப் பண்ணிடும். ட்ராப் பண்ணும்போது அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் நம்ம பாலினேஷன் நம்ம சொல்கிறோம். இதோட டெஃபினிஷனாக இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ ஸ்டைல் அப்படின்றது ஸ்டைல் கிடையாது. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்டைல் விச் இஸ் மிடில் லாங் பார்ட். இட் இஸ் அ மிடில் லாங் பார்ட். And ovary which is the swollen part and contains oval. So ovary ன்றது ஒரு swollen part which contains oval. So நீங்கள் எல்லாமே இந்த இமேஜோட கம்பேர் பண்ணி பாருங்கள், it will be easy for you. Each oval has an egg. It is female gamete. எல்லா ஓவல்குள்ளேயும் ஒரு எக் இருக்கும், அதுதான் female gamete. So the flower may be bisexual. It is having both stamens and carpels. ஒரே ஒரு ஃப்ளார் எடுத்திங்கன்னா அது பைசெக்ஷுவலாக கூட இருக்கும். தட் மீன்ஸ் மேல் கேமெட்டும் அதிலே இருக்கும், ஃபீமேல் கேமெட்டும் அதிலே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே அதிலே இருக்குது. அண்ட் தேர் ஆர் சம் பிளான்ஸ் அதில் வந்து மேல் கேமெட் மட்டுமே இருக்கும், சில பிளானில் ஃபீமேல் கேமெட் மட்டுமே இருக்கும். இந்த மேல் கேமெட்லேருந்து ஃபீமேல் கேமெட் எப்படி இங்கேருந்து அங்கே போனால் இட் கேன் கோ த்ரூ பாலினேஷன். ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஸோ ஸ்டாமன் அண்ட் கேர்பல் ஒன்று சேர்ந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கா சார்? என்ன பிளான்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, we can say like mustard, China rose, hibiscus. And the flowers may be unisexual. That is ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு செக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா unisexual. Other example we can say papaya and watermelon. Now structure, okay fine. So இங்கே அடுத்து என்ன இருக்குன்னா, the flowers may be bisexual. It is having both stamen and carpels. Okay, அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. So with image you can see this. Now let's see what is pollination. நான் pollination பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன்றதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். The process of transfer of pollen grains from an anther to stigma of the flower is pollination. So ஒரு pollination அப்படின்றது transfer of pollen grains from anther to stigma. antherலேருந்து ஸ்டிக்மாக்கு வந்து pollen grains transfer ஆச்சுன்னா அதை நம்ம pollination சொல்கிறோம். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள், ஒரு பாலினேட்டர், அந்த ஒரு பீயை தான் நம்ம பாலினேட்டர் சொல்கிறோம். இங்கே பாலினேஷன் பண்ணுது இல்லையா, இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே போடுறது இல்லையா அது. ஸோ இது வந்து 2 டைப்ஸில் நடக்கும் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன்னா ஒரு பிளான்ட் இருக்குது, அதோட ஆந்தரே அதோட ஸ்டிக்மாக்குள்ளே போச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். இதோட ஆந்தர் இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மாக்குள்ளே போச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன். ஸோ லெட்ஸ் see the transfer of pollen grains from anther to stigma of the same flower or another flower of the same plant. ஓகே, சேம் பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளாரில் ஆச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன்னா the transfer of pollen grains from an anther to stigma of another flower or another flower of a different plant of same species. Okay, so it generally takes place with the help of some agents like insects, birds, wind and water. You know agents என்ன, நம்ம ஒரு வேலை முடிச்சு கொடுக்குறோன்னா அவன் தான் ஏஜென்ட், கரெக்டாக கமிஷன் பார்க்குற ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், இல்லை காற்று கூட ஒரு ஏஜென்ட் தான். ஒரு இடத்துல காற்று அடியுது, இங்கேருந்து இருக்கிற பாலன் கிரெயின்ஸ்லாம் பறந்து இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு தான் அதுவும் வந்து லைக் they also work as an agent. And even water. Now let's see what is fertilization. Fertilization எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். Fertilization ஒன்றுமே கிடையாது. இந்த ovum and ovule, like ovum and sperm, மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஒன்றா சேரும் இல்லையா, ஒன்றா சேர்ந்து அங்கே ஃபியூஷன் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் எப்படி பிளான்ட்டில் நடக்குதுன்னா, ஃபர்டிலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் டு ஃபார்ம் அ zygote during sexual reproduction. நான் ஏற்கனவே சொன்னதான் இங்கே இருக்குது. Pollination is followed by fertilization in plant. ஸோ பாலினேஷனுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிப்பா ஒரு பீ இருக்குது, ஒரு பாலினேட்டர், ஒரு ஏஜென்ட், அது என்ன பண்ணுதுன்னா ஆந்தர் எடுத்துகிட்டு போய் ஸ்டிக்மாக்குள்ளே போட்டுருது. ஆந்தரில் இருக்க பாலின் கிரெயினை தூக்கிட்டு போய் ஸ்டிக்மாக்குள்ளே போட்டுருது. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, இதுக்கு அடுத்து தாங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்துச்சா, பாலினேஷனுக்கு அடுத்து என்ன நடக்கும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எப்படி நடக்கும் இப்போ பார்க்கலாம். The events are pollen grains land on stigma of the ovary. ஈவெண்ட், அதாவது ஈவெண்ட்டோட பிளான் போடுற மாதிரி. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவோட ஓவரியில் லேண்ட் ஆகும். லேண்ட் ஆனது அப்புறம் என்ன ஆகும்னா, அங்கேருந்து பாலன் டியூப் க்ரோ ஆகும். அந்த பாலன் டியூப் க்ரோ ஆகி இட் ட்ராவல்ஸ் த்ரூ ஸ்டைலுன்றது இந்த பாத்வே, இந்த போகிற வழி இருக்கிற பாதை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்டைல்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே சும்மா ஸ்டைலாக அது வந்து அவங்க அந்த டியூப் வந்து உள்ளே என்டர் ஆகி உள்ளே இருக்க ஓவியலுக்குள்ளே என்டர் ஆகும். என்ன ஆகும், உள்ளே இருக்க ஓவியலுக்குள்ளே என்டர் ஆகும். எப்படி என்டர் ஆகும்னா, இட் என்டர்ஸ் த்ரூ மைக்ரோபைல். வாட் இஸ் மைக்ரோபைல்? மைக்ரோபைல்னா என்னன்னா, மைக்ரோ லெவலில் ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், அது மூலமாக அது உள்ளே என்டர் ஆகும். அப்படி உள்ளே என்டர் ஆச்சுன்னா, pollen tube has 2 male germ cells. Each oval has 2 polar nuclei and female germ cell. ஸோ ஒரு போலன் டியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் போலன் டியூப். போலன் கிரெயின்லேருந்து வந்த டியூப்பை போலன் டியூப்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே 2 மேல் ஜெர்ம் செல் இருக்கும். அண்ட் ஓவியலுக்குள்ளே 2
போலார் நியூக்ளி இருக்கும். ஓகே, அண்ட் ஃபீமேல் ஜெர்ம் செல் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா போலன் டியூப் ரிலீசஸ் 2 மேல் ஜெர்ம்ஸ் இன்சைட் த ஓவியூல். ஸோ இந்த போலன் டியூப் உள்ளே என்டர் ஆகுது இல்லையா, இது உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் 2 மேல் ஜெர்ம் செல்ஸை உள்ளே வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஒன் ஆஃப் தெம் ஃபியூசஸ் வித் ஃபீமேல் ஜெர்ம். ஒரு ஃபீமேல் ஜெர்மோட போய் ஃபியூஸ் ஆகிடும் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ஜைகாட். இது மூலமாக என்ன ஆகும், ஜைகாட் ஃபார்ம் ஆகும், which grows into a baby plant. ஜைகாட்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆனால் என்ன அர்த்தம், இட் ப்ரொடியூஸ் அ பேபி பிளான்ட். ஒரு பேபி அங்கே கிரியேட் ஆகுது, பேபி பிளான்ட், தட் இஸ் we call it as embryo. This fusion is known as syngamy. Syngamy என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. The other male germ cell fuses with 2 polar nuclei. ஸோ 2 மேல் கேமெட் உள்ளே போகும்னு நான் சொன்னேன். ஒன்று என்ன ஆகும், ஃபீமேல் கேமெட்டோட சேர்ந்து ஒரு பேபி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா போலார் நியூக்ளியோட போய் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரிபிள் ஃபார்மேஷன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா 3 வகையான ஃபார்மேஷன் அங்கே நடக்குது. சாரி, இட்ஸ் நாட் ஃபார்மேஷன், இட்ஸ் ஃபியூஷன். வி சே இட் as ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இன் ஃப்ளவரிங் பிளான்ட் 2 fusions takes place during fertilization. It is called double fertilization. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டில் 2 வகையான ஃபியூஷன் எடுத்துக்குது ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது. ஸோ வி சே இட் as டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுளாக ஃபர்டிலைசேஷன் நடந்தால் டபுள் ஃபர்டிலைசேஷன். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். சரிப்பா, ஃபர்டிலைசேஷன் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can say after fertilization following changes takes place in the flower. That is, zygote divides several times and forms an embryo inside the ovule. The ovule develops a tough coat and changes into the seed. The ovary grows rapidly and ripens to form a fruit. Petals, sepals, stamens, style and stigma shrivel and fall off. நம்பர் 1 என்ன ஆகுது, ஜைகோட் அங்கே வந்து டிவைட் ஆகிறதுனால அங்கே ஒரு பேபி பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ எம்ப்ராயோ வந்து பெருசாகுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது, ஓவியல் வந்து ரொம்ப டஃப் கோட்டாக லைக் ஒரு சீடாக அதை மாற ஆரம்பிச்சோம். இட் பிகம்ஸ் அ சீட்னா என்னது, தட் இஸ் அதுதான் வந்து அடுத்த ஸ்பீஷிஸ் கரெக்டாக. அந்த சீடை கொண்டு போய் வேறு இடத்துல விதைச்சுன்னா என்ன ஆகும், வேறு இடத்துல விதைச்சா அந்த இடத்துலேருந்து இன்னொரு பிளான்ட் க்ரோ ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் அ சீட். ஸோ அந்த ஓவரி க்ரோஸ் ரேப்பிட்லி அண்ட் ரைப்பன் டு ஃபார்ம் அ ஃப்ரூட். இப்போ அந்த ஓவரி என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக வந்து பழுத்து போயிடும் அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரி மாறிடும். அண்ட் பெட்டல், சிப்பிள், ஸ்டெமன், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா இது எல்லாமே வந்து ஃபால் ஆஃப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அங்கே ரீப்ரொடக்ஷன் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் வயசு ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா ப்ராசஸும் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடந்து தென் இட் வில் ஃபால் ஆஃப். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நவ் லெட்ஸ் see what is seed. Seedனா என்ன and its parts. The advantage of seed is that it protects the future plant. It is embryo. And seed has 2 parts, cotyledons and embryocotyledons, stored food for future plant. Cotyledonsனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் அந்த சீடு அப்படியே உள்ளேருந்து இப்படி வந்து இப்படி ஓப்பன் ஆகும் இல்லையா, இப்படி ஓப்பன் ஆகும்போது we say it as cotyledons. Okay, we say it as cotyledons. And embryocotyledons. எம்ப்ராயோனா அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ராயோனா ஒன்றுமே கிடையாது, லைக் ஒரு க்ரோயிங் பார்ட்டை நம்ம எம்ப்ராயோன்னு சொல்லுவோம். லைக் ஒரு சின்ன பார்ட் அது அப்படியே க்ரோ ஆகிட்டே போகுது, பெருசாகிட்டே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பெருசாகிட்டு க்ரோ ஆகிட்டே போகுதுன்னா we say it as embryo. ஓகே, ஸோ அந்த காட்லேடனில் ஒரு எம்ப்ராயோ வந்து ஃபார்ம் ஆகும். Embryo has 2 parts, that is plumule and radicle. Plumule develops into shoots and radicle develops into roots. What is meant by shoots, what is meant by roots? Very simple. ஒரு லேண்ட் இருக்குது, இது கீழே வளர்றது தான் ரூட், இதுக்கு மேலே வளர்றதெல்லாம் பிளான்ட்டை நம்ம ஷூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் கீழே ரூட் இருக்கும், மேலே ஷூட் இருக்கும். ஸோ இந்த plumule and radicle, plumule அப்படின்றது வந்து இட் டெவலப்ஸ் இன்ட்டு ஷூட்டில் தட் மீன்ஸ் தரைக்கு மேலே அது டெவலப் ஆகும். அண்ட் ரேடிக்கல் அப்படின்றது தரைக்கு கீழே அது டெவலப் ஆகும். The process of development of seed from the embryo under appropriate conditions is known as germination. ஸோ ஒரு அப்ராப்ரியேட் கண்டிஷனில் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் சீட் இந்த சீட்லேருந்து எம்ப்ராயாக மாறி அது க்ரோ ஆகிறது தான் நம்ம ஜெர்மினேஷன் நம்ம சொல்லுவோம். அண்ட் அடுத்து வெரி சிம்பிள், பிளான் பற்றி பார்த்தாச்சு. இதே கான்செப்ட் தான் நம்ம ஹியூமன்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கிளியராக அது லிசன் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இமேஜஸ் வச்சு தான், நீங்கள் இந்த இமேஜஸை மட்டும் ப்ராப்பராக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்டென்ஸாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இமேஜில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு ஷோ த இமேஜ் டு யூ. ஓகே, நவ் லெட்ஸ் see. Human beings shows sexual reproduction. We know that male parent produces male gametes, which is called sperm. We know that female parent produces female gametes called ova. We also know that spermோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் யூ கேன் சி இந்த இமேஜில் நீங்கள் கீழே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் சி a sperm. So it has a head piece, middle piece and a tail. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். Sperm has a tail and therefore they are motile.
ஸோ ஸ்பெர்முக்கு வந்து டெய்ல் இருக்கும், therefore they are motile. Motile means it can move. டெய்ல் இருந்தாலும் டெய்ல் எதுக்கு யூஸ் ஆகும்? டு சேஞ்ச் த டைரக்ஷன்ஸ் அண்ட் மூவ், ரைட்? அண்ட் இந்த தே ஆர் ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் நம்பர் த டெஸ்டஸ். டெஸ்டஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஹியூமன் மேலில் டெஸ்டஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. யூ கேன் see in this image. ரைட் ஹேண்ட் சைட் டவுன் கார்னரில் நீங்கள் பாட்டம் கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் see டெஸ்டிகல்ஸ். இங்கே ஒரு கிரே கலர் ஸ்ட்ரக்சர் தெரியும். இதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஓவம் இஸ் பிகர் அண்ட் நான் மோட்டைல். ஓவம்ன்றது ஸ்பெர்மை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தானே ஸ்பெர்ம் உள்ளே என்ட்ரு ஆகுது, பெருசாகும். அண்ட் திஸ் இஸ் நான் மோட்டைல். மீன்ஸ் இட் cannot move and non-motile, and only one ovary produces one ovum in 1 month. ஒரு மாதத்தில் ஆக்சுவலி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் 2 ஓவரி இருக்கும், ஒரு பேர் ஆஃப் ஓவிஸ் நம்ம சொல்லுவோம். அதில் ஒரே ஒரு ஓவி ஒரு மாதத்துக்கு ஒரு ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ there is no food stored in the sperm whereas ova contains a stored food. ஸோ ஸ்பெர்மில் ஃபுட்ஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகாது, பட் ஓவாவில் ஃபுட் ஸ்டோர் ஆகும். அண்ட் போத் கேமெட்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக், யூனிசெல்லுலார் அண்ட் ஹேவ் half number of chromosome as compared to பாடி செல். நான் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது நான் மறுபடியும் இங்கே ரீவைண்ட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். இங்கே நீங்கள் மேலே டாப் ரைட்டில் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா யூ கேன் see the cell here. இந்த செல்லுக்கு நடுவில் என்ன இருக்குது, இந்த செல்லுக்கு நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 46 த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தே ஆர் known as chromosomes. இந்த குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் ஆக்சுவலி டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஸோ இந்த குரோமோசோம்ஸில் இருக்க பாதி பீஸ் தான் என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷன் டைமில் கேமெட்டாக ஃபார்ம் ஆகி வெளில வருது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதை நான் சொல்லிட்டேன், வெரி கிளியர், ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் லெட்ஸ் see the next one. Human beings become reproductively active from the onset of puberty. Pubertyனா என்ன அப்படின்னா வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது நம்ம puberty நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்னா adolescence நம்ம சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் இல்லையா, ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்னா அதுக்கு மீசை தாடியெல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பாடிக்குள்ளே லைக் நிறைய இன்னர் பார்ட்ஸில் வந்து ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாடிக்குள்ளே சில சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து அவங்க பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கும். அண்ட் பியூபர்ட்டி இஸ் அ பீரியட் டியூரிங் அடால்சன்ஸ். அடால்சன்ஸ்ன்றது நான் சொன்னேன், இந்த உடம்புல முடி வளர்றது அண்டு ஒரு சின்ன குழந்தை பெருசாகுது. இந்த அடால்சன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பிறந்த குழந்தை சின்னதாக இருக்கும், அது முடி கூட சரியாக இருக்காது. போக போக பல் வரும், முடி வரும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், லைக் உடம்புல நிறைய இடத்துல வந்து முடி வரும், தாடி வரும், மீசை வரும். பாய்ஸ்க்கு எப்படி, கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களோட சில பார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பாடிக்குள்ளே நடக்கிற சில சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், we saw it as adolescence and it is because of the puberty. Okay, so when the rate of general body growth begins to slow down and reproductive tissues begin to mature. Onset of puberty in human males is between. எப்போ இந்த puberty நடக்கும், ஹியூமனில் மேல்ஸ்க்கு எப்போ இந்த puberty நடக்கும், இந்த சேஞ்சஸ்லாம் எப்போ பார்க்கலான்னா 11லேருந்து 13 வயசில் இந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். while in human females 10லேருந்து 12 வயசுக்குள்ளேயே இந்த சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபீமேல்ஸ் ஆக்சுவலி பசங்களுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக பாய்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபீமேல்ஸ் மேல்ஸ்க்கு முன்னாடியே ஃபீமேல்ஸ் வந்து சீக்கிரமாகவே puberty, that means ஏஜ் ஆஃப் adolescence டச் பண்ணிடுறாங்க. ஸோ puberty is associated with many physical, mental, emotional and psychological change in boys and girls which occur slowly over a period of time. ஸோ puberty அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் சொல்கிறோம், வெறும் ஹேர் க்ரோத் மட்டும் சேஞ்சஸ் கிடையாதுங்க. Physically we will change, mentally we will change, emotionally we will change, psychologically we will change. ஸோ இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்தால் தான் we say it as puberty which is associated during adolescence. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த சேஞ்சஸ்லாம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் தீஸ் ஆர் கால்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். வென் வி born, I am a boy and I hope most of the students are watching me, right? So maybe some of them are boys, some of them are girls. ஸோ நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர். வாட் இஸ் தட்? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் கேரக்டர். அண்ட் நீங்கள் இந்த ஏஜ் தாண்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தட் பிகம்ஸ் யுவர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்னால் உங்கள் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. தட் மீன்ஸ் நவ் யூ ஆர் பிகம் அடல்ட். ஸோ அடல்ட், மைனர், மேஜர், இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் thick dark hair start growing in new parts of the body such as armpit and genital areas, right? The thick. உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல திக்கான டார்க்கான ஹேர் உங்கள் கை ஆம்பிட்க்கு கீழே வளர ஆரம்பிக்கும். அண்ட் இதை தாண்டி ஜெனிஷியல் ஏரியா. ஸோ ஜெனிஷியல் ஏரியானா உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா
திக்ஸ்க்கு நடுவில், தட் மீன்ஸ் 2 காலுக்கு நடுவில் ப்ரைவேட் பார்ட்ஸில் அங்கே வந்து டார்க்கான திக் ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் thinner hair appears on leg, arms and faces. Of course, most of the students you might have realized that உங்கள் கையில் வந்து இப்போ லைக் இங்கெல்லாம் நிறைய ஹேர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் இருந்திருக்காது, பட் இப்போ க்ரோ ஆகியிருக்கும். What does it mean? It means that you are reaching the adolescence. அந்த ஏஜ் நீங்கள் வர்றீங்கன்னு அர்த்தம். That means you are growing ன்னு அர்த்தம். Okay, so that is your secondary sexual characters. And skin becomes oily and pimple. அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்கின் ஆயிலி ஆகும், ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். And individuals become conscious of their bodies, becomes more independent and aggressive, etc. So in case of boys, beard and mustache starts appearing, voice begins to crack. Yes, இப்போ பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா you might have known உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும். சின்ன வயசில் இந்த வாய்ஸ் மாதிரி இப்போ இருக்காது. உங்கள் வாய்ஸில் ஒரு பேஸ் சவுண்ட் வந்திருக்கும். ஒரு சேஞ்சஸ் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. So these are the changes which happens, and crack, reproductive organs develop and start producing, releasing sperms. In case of girls, breast size begins to increase. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா சில பாடி பார்ட்ஸ் வந்து it began to increase. So skin of the nipple darkens and menstruation starts. So usually when the girls have some problems which is known as menstruation. So in the menstruation அப்படின்ற process எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா when they reach the age of adolescence. ஏஜ் ஆஃப் adolescence ரீச் ஆனதுக்கப்புறம் menstruation அப்படின்ற ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், which is known as periods, which usually all the girls face at the young ages. Okay, so the act of mating between the male and female partner is termed as copulation. So male and female partners ஒன்றா இடையும் போது அங்கே நடக்கிற ஆக்டை நம்ம காப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காப்புலேஷன் நடந்ததுக்கு பிறகு தான் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். And the next thing what we gonna see is we gonna see about male reproductive system. நான் ஏற்கனவே உங்களுக்கு male reproductive organs பற்றி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். Male reproductive system consists of the following components. That is, it consists of a pair of testes, a system of duct, that is epididymis, vas deferens or the sperm duct, and urethra. ஸோ சிம்பிள், நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ் போட்டிருக்கேன். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் மீன்ஸ் திஸ் இந்த ரவுண்டாக 2 பார்க்குறது இதுதான் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஒரு சிங்கிள் டெஸ்டிக்கல் நான் இங்கே வச்சுருக்கேன். யூ கேன் சி திஸ் செப்பரேட்லி. அண்ட் இது தாண்டி என்ன இருக்குது, a system of ducts, that is epididymis. Epididymis இந்த இமேஜில் எங்கே இருக்குது? Yes, you can see this. Okay, so this is a system of duct. And vas deferens or the sperm duct எங்கே இருக்குது, vas deferens எங்கே இருக்குது? You can see this. So in the thin or wire like structure, okay, this is vas deferences. And urethra, this is the urethra through which a male organism produces the urine. And a system of glands, that is, it has 3 glands, that is seminal vesicles, prostate glands and Cowper's glands. அதுவும் இந்த இமேஜஸ்ல நீங்கள் பார்க்கலாம். And a copulatory organ called a penis. Copulatory organ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னிருந்தேன், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்று சேரும் போது அங்கே காப்புலேஷன் நடக்கும்னு சொன்னேன். அந்த காப்புலேஷன் நடக்கிறதுக்கு they use an copulatory organ which is known as penis. Penis is used by male for doing the reproduction process, and that is a copulatory organ. I hope you understood. And if you guys have any doubt, if you want to clarify, you can clarify it later. One pair of testes are present in a bag-like structure called scrotum. ஸோ இந்த டெஸ்டஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டஸோட பேர் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லணும்னா we say it as scrotum, which lies outside the abdominal cavity. ஸோ நம்ம அப்டாமின்ஸ் அப்படின்னா லைக் நம்மளோட வயிற்றோட கீழ்ப்பகுதிக்கு கீழே அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் தே ஆர் எக்ஸ்ட்ரா abdominal in position. ஸோ நம்மளோட வயிற்றோட கீழ்ப்பகுதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பொசிஷன் தான் அது சொல்கிறோம். அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் த டெஸ்டஸ் have to be maintained. எதனால இந்த பார்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is because it has to maintain 1:3 degree lesser temperature than the body in order to produce functional sperms. ஸோ நம்ம பாடியோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை விட கிட்டத்தட்ட 1:3 degree லெஸராக இருக்கணும் அந்த டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் it is placed on that position. It is purely because of the science. So I hope you understood the concept, and let's see the next thing, that is functions of testes. Now what are the functions of testes? Functions with what kind of job it does? To produce a male gamete. So of course in the male reproductive organ the male gamete produce பண்ணுது. To produce a male reproductive hormone called testosterone, which is responsible for producing sperms as well as secondary sexual characters in male. I hope in the lines kind of meaning புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். That's why I'm wrapping it up because already we are lagging of time.
and it is attached to each testis in a highly coiled tube called epididymis. So epididymis அப்படின்றது நீங்க இங்க பார்க்கலாம். You can see this image. So it is attached in a highly coiled tube called epididymis. So you can see this, and the sperm are stored here and they mature in the epididymis. Each epididymis leads into the sperm duct or to the vas deferens. Each vas deferens rises up and enters into the abdominal cavity. It unites the duct coming from the urinary bladder to form a common duct called urethra, which passes through the penis and opens to the outside. Along the way, the duct of the 3 glands also open and pour their secretion into the vas deferens. So I hope all these things are the functions of testis. In the functions of testis, நான் ஏற்கனவே நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டதுனால, ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ நீங்கள் பார்த்ததுனால இது எல்லாமே ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா ஐ எம் ரெடி டு கிளாரிஃபை இட் in personal. Okay, if you have doubt you can ask. If you understood this, I'm happy for that. Done? Very good. And the next thing is functions of vas deferens. இப்போ vas deferens அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. So this one is the vas deferens. இதோட function, what does it do? It is meant for the passage of sperm in the male body. So ஒரு male bodyயில் இருக்கிற sperm வந்து இந்த passage வழியாக தான் ட்ராவல் பண்ணும். And function of gland. Glands or functions என்ன? They produce different secretions which provide nutrition as well as medium for locomotion to the sperm. Secretion of the 3 glands along the sperms is known as semen. And the next thing in a semen of the function of the urethra. So I hope you understood this. இங்க என்ன போட்டிருக்கு? The functions of the glands என்ன போட்டிருக்கு? They produce different secretions which provide nutrition as well as a medium for locomotion in the sperm. ஸ்பெர்ம்க்கு தேவையான நியூட்ரிஷனும் அண்ட் அதை ட்ராவல் பண்ணதுக்கான பாதையும் உருவாக்குறதே எது? அந்த கிளாண்ட்ஸ் தான். And the secretion of the 3 glands along the sperm is known as semen. So இந்த ஸ்பெர்மோட சேர்த்து இது செக்ரேட் பண்ணுற செக்ரேஷன்ஸை நம்ம செமன் அப்படி நம்ம சொல்லுவோம். You can see these three things of the glands. These 3 things of the glands of the male reproductive organ. And the functions of urethra. It is common passage for both semen and urine from the body to the outside. So இந்த urethra ஓட function என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, urethra அப்படின்றது you can see urethra here. So இதுதான் urethra. இந்த urethra ஓட function என்ன? It is the common passage through which the semen and urine passes outside of the body. So semen and urine பாடிக்கு வெளியில் வரதுக்கான pathway, common passage இந்த urethra தான். பட் penis ஓட function என்ன? It is the organ which is used to introduce semen into the female body. So semen அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, மேல் கேமெட். அந்த மேல் கேமெட்டை ஃபீமேல் பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெனிஸ் தான் அங்கே ஃபங்க்ஷனிங் பண்ணுது. இட் இஸ் richly supplied with blood cells. இதில் நிறைய blood cells இருக்கும், and it is very richly supplied with blood cells. I hope you understood this. And now we're going to see I think the most probably the last topic, that is female reproductive system. So it consists of the following components. So female reproductive components என்ன இருக்கும்? Pair of ovaries இருக்கும், a pair of fallopian tubes இருக்கும் or oviducts, a uterus or womb, a vagina or birth canal. இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா these are the ovaries. இது ரெண்டுமே வந்து ovaries. This is a pair. And இதை தாண்டி you can find one pair of fallopian tubes. So one pair of fallopian tubes, this one is fallopian tube, you can see this pair. And uterus, womb, uterus அப்படின்றது this one is uterus, that is a womb. And vagina, birth canal. Birth canal means இங்கே இருந்தால் ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்குள்ளே என்டர் ஆகுது. So that is the birth canal. And female reproductive system பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, each ovary is almond shaped. Each ovary is almond shaped and present inside the abdominal cavity. You know badam, right? Badam லாம் சாப்பிட்ருப்பீங்க, that is known as almond. ஸோ அதோட ஷேப்பில் இருக்கும் அந்த ovaries எல்லாம். And almond shaped and present inside the abdominal cavity. நம்மளோட வயிற்றுக்கு கீழ் பகுதிக்குள்ளே இது இருக்கும். At the time of birth, each girl child already contains 1000 of immature ova. ஸோ ஒரு கேர்ள் சைல்டு பிறக்கும் போதே அது ஃபீமேலாக இருக்கிறதுனால, ஸோ immature ovas, that means ova means egg, immature eggs already அதுக்குள்ளே நிறைய thousands of immature eggs வந்து அதுக்குள்ளே present ஆகிருக்கும். This ova starts maturing only from the time of puberty. When the time of puberty comes, each ova starts maturing. Only one ovum is produced by one ovary in 1 month. ஒரு மாதத்தில் ஒரே ஒரு ஓவரியில் மட்டும்தான் ஒரு ovum produce ஆகும். And each ovary releases on ovum in alternate months. ஸோ ஈச் ஓவரி, தட் மீன்ஸ் இந்த மாதம் நான் ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அடுத்த மாதம் நீ ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஓவரிஸும் ஷேர் பண்ணிக்கும். ஸோ alternate monthsல it produces the ovum and it releases, and the release of ovum from the ovary into the abdominal cavity is known as ovulation.
ஸோ இங்கேருந்து ஒரு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி வெளில வரது தான் நம்ம என்ன சொல்லுவோம், we say it as ovulation நம்ம சொல்லுவோம். ஸோ ஓவிலேஷன்னா என்ன அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். I hope that you are listening to this class and I hope that you are understanding the concepts and screenshots ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். Keep doing that and doubts ஏதாச்சும் இருந்துச்சுன்னா I will clarify it. And now let's see what is the functions of ovary. Ovaryயோட functions என்ன ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, நீங்கள் to produce and release ovum. So இதோட வந்து நீங்கள் ovary means இங்கே லெஃப்ட்ல ரைட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, these are known as ovary. So in the ovary function என்னன்னா, it produces and releases the thing is copying of DNA reproductive hormones, that is estrogen and progesterone. So there are two fallopian tubes. The end lying close to the ovary has finger-like structures called fimbriae. The two fallopian tubes unite to form an elastic bag-like structure called urethra. Okay, I hope all in case உங்களே யாருக்காச்சு இது சரியா புரியல, now let's see the next thing சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படினு தோணுனா you can watch the function of fallopian tubes. The fallopian tubes and I will clarify all the doubts with you. It is the site of fertilization between the male and the female gamete. So இதோட வந்து நீங்க என்ன zygote early இதுக்கான நோட்ஸ் நீங்க எடுங்க. நோட்ஸ் எடுத்து இது the site of fertilization நடக்கிற சைட் லொகேஷன் அதுதான். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணுற ஸ்பாட் அது. அண்ட் இந்த இடத்துல தான் ஜைகாட் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் ஃபார்ம் ஆகி அது எம்ப்ரோயோவாக ஃபார்ம் ஆகும். ஸோ த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் ரிச்லி சப்ளைட் வித் blood vessel and is known as endometrium. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூட்டரஸோட இன்னர் சப்ளை இருக்கு இல்லையா, யூட்டரஸோட இன்னர் சப்ளை இன்னர் லைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா blood vessels எல்லாம் சப்ளை ஆகியிருக்கும். அண்ட் இதை நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த நேரோ எண்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால் cervix. I hope you are understanding. And the functions of uterus. Now what is the function of uterus? Uterus அங்கே என்ன பண்ணும், the embryo formed in the fallopian tube comes down and attached to the endometrium, that is implantation, and develops to the next 9 months till the baby is delivered. That means it's very simple. இந்த யூட்டரஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவரியிலேருந்து வர எக்கும் இந்த வெளியிலேருந்து வர இந்த ஸ்பெர்ம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல இது வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 monthsக்கு அந்த இடத்துல ப்ராப்பராக வச்சுட்டு அந்த எம்ப்ரோவை டெவலப் ஆகிறதுக்கான ப்ராசஸ் பண்ணி ஒரு முழுசாக பேபி க்ரியேட் ஆகிற வரைக்கும் அந்த பேக் தான் அது தாக்கு பிடிச்சிக்கும். தட் மீன்ஸ் இட் வில் ஹோல்ட் தேட். ஸோ ஹோல்ட் பண்ணி அதுதான் வந்து டெலிவரி பண்ணும். ஸோ ஐ ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். now what is vagina? Vagina is the last part. இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்களா, this is the last part. So the uterus opens in the vagina through the cervix. Cervixன்றது இங்கே மேலே இருக்க பேட்டர்ன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ யூட்டரஸ் வெஜினா மூலமாக தான் அது ஓப்பன் ஆகும். The vagina is a muscular tube through which the baby is delivered at the end of 9 months. It also serves as a canal for receiving the semen at the time of copulation. Now vagina ஓட இன்னொரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். The semen அப்படின்னா மேல் reproductive organலேருந்து வந்து மேல் gamete. The semen is discharged into vaginal tract during copulation. Copulation என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த copulation process நடக்கும்போது இந்த semen வந்து வெஜினா மூலமாக தான் உள்ளே என்டர் ஆகும். The sperm travel towards and reach the fallopian tube where one sperm fuses with the ovum to form a zygote. So இங்கேருந்து, that means just a second, இங்கேருந்து வர ஸ்பெர்ம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஃபார்வர்டாக ரீச் ஆகும்னா it will reach through fallopian tube. ஸோ இந்த fallopian tube either this or that, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட், இதை நோக்கி அது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அது ஓவமோட ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த யூட்டரஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் எம்ப்ரோயோ ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ the endometrium thickens so as to receive the embryo. I hope you understood this. Now the next thing about vagina is the embryo gets nutrition from the mother's blood with the help of a special tissue called placenta, which is a disc-like structure embedded in the uterine wall. The embryo அப்படின்னா என்னன்றது நான் சொல்லிட்டேன். இந்த எம்ப்ரோயோக்கு மதரோட blood மூலமாக சில ஸ்பெஷல் டிஷ்யூஸ் கிடைக்கும், that is we say it as placenta, and which is a disc-like structure. So it will be like a disc-like structure, ஒரு டிஸ்க் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கும், and embedded with the uterine wall. It contains finger-like villi on the embryo side. வில்லினா என்னன்றதை ஐ ஹோப் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வில்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு பார்ட் தான். அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தனியாக. While on the mother side, blood spaces surround the villi. Villi provides a large surface area for glucose and oxygen to pass through the mother
developing embryo and waste to pass from the embryo to the mother through the placenta. இது நீங்கள் ரொம்ப கொழுப்பிக்க தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். வில்லி அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஈஸி. வில்லி அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா எல்லாமே ஈஸி. இந்த வில்லி அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வில்லினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த திங் இஸ் திஸ். அண்ட் அது வில்லி ஆக்சுவலி இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, when the food travels from this it absorbs, அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வெறும் எம்டியாக இருக்க அந்த சக்கையை தான் வந்து வெளில ஃபார்வர்டில் புஷ் பண்ணும். அதுதான் வில்லி. ஸோ இந்த வில்லி என்ன பண்ணோம், குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜனை வந்து ஃபுட்லேருந்து எடுத்துக்குது இல்லையா, மதர் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த யூட்டேரஸில் இருக்கிற அந்த பேபி இருக்கும் இல்லையா, தட் மீன்ஸ் அந்த எம்ப்ரோயோ, அந்த எம்ப்ரோயோக்கு அது சப்ளை கொடுக்கும். அண்ட் when the embryo start resembling as a human is formed. ஸோ இந்த எம்ப்ரோயோ ரிசம்பிளிங் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஹியூமன் ஃபார்ம் ஆகும். அண்ட் இட் இஸ் டேர்ம்ட் as fetus. அதை நம்ம ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். The fetus continues to develop inside the uterus for almost 9 months, after which the baby is delivered as a result of rhythmic contraction of the uterine muscles. ஒரு 9 months ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீட்டஸ் ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகி rhythmic contraction மீன்ஸ் இப்படி லைக் நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு என்னைக்காச்சும் வந்து உங்கள் டூத் பேஸ்ட்லேருந்து பேஸ்ட்டை வந்து எப்படி புஷ் பண்ணி எடுத்துருக்கீங்களா, தட் இஸ் நோன் அஸ் rhythmic contraction. ஓகே, ஸோ அந்த rhythmic contraction யுட்டேரியன் மசில்ஸை வச்சு ஒரு பேபியை வெளியில் நம்மளால் டெலிவரிக்கு எடுக்க முடியும். we can do delivery. And the thing is menstruation அப்படின்னா என்ன அப்படின்னா this is actually a problem which is faced by every girl. So it is a loss of blood, mucus along with the unfertilized ovum and the ruptured cells and tissues of the endometrium through the vagina of the female. So இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. இட் இஸ் த லாஸ் ஆஃப் blood, mucus along with the unfertilized ovum. unfertilized அப்படின்னா என்ன அர்த்தம், fertilized அப்படின்னா ஒரு ஃபியூஷன் ஆன எக்கை நம்ம ஃபர்டிலைஸ், அன்ஃபர்டிலைஸ்னா ஃபியூஷன் ஆகாத எக். ஸோ இது என்ன ஆகுனா எவ்ரி மந்த் இட் ரிலீசஸ் அவுட் சைட். ஸோ இட் இஸ் 28 days cycle. It is not even a month, it is 28 days cycle which occurs in every reproductively active female from puberty. pubertyனா அந்த ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் every 28 daysக்கு ஒரு வாட்டி இது நடக்கும். and the blood flow continues for 2 to 8 days. கிட்டத்தட்ட 2லேருந்து 8 நாளுக்கு இந்த blood flow கண்டினியூ ஆகும். if the ovum does not get fertilized, then the endometrium starts sloughing off and there is a loss of blood and mucus etc. through the vagina. mucus அப்படின்றது நம்மளோட பாடிக்குள்ளே இருக்க ஒரு பார்ட், ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்க ஒரு பார்ட். So in the case of ovum gets fertilized, then the endometrium becomes thick and spongy for nourishing an embryo and hence menstruation does not occur. So like when you talk about females, and the females எல்லாமே இந்த Sexual Reproduction Act முன்னாடி வரைக்கும் தான் they face the problem which is known as menstruation. Because before the menstruation they have unfertilized ovum இருக்கும். When the ovum get fertilized, then they will not find this problem which is known as menstruation. A lady with a developing embryo in her womb is termed as pregnant. ஒரு lady which has a ஒரு embryo அவங்க womb-குள்ள develop ஆயிட்டு இருக்குன்னா it means they are pregnant. And the beginning of the menstruation at puberty is known as menarche. ஸோ இதெல்லாமே வந்து keywords, key points நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ the stoppage of menstruation when the woman is about 45 to 55 years of age. 45 to 55 years வரைக்கும் தான் இந்த menstruation அப்படின்ற ப்ராப்ளம் நடக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. and that is called as menopause. So I hope you guys understood this. And the last topic of the day, that is reproductive health. So sexually transmitted disease and birth control. So sexually transmitted disease and birth control means இந்த sexual reproduction நடக்கும்போது there are some chances to get diseases and பிறக்கிற குழந்தைக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். A number of diseases occurs as a result of sexual intercourse in one of the partner is infected. ரெண்டு பார்ட்னர்ஸ், தட் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்தால் தான் அங்கே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும். இன்கேஸ் ஒரு பார்ட்னருக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக இந்த டிசீஸ் காஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தே ஆர் நோன் அஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். செக்ஷுவலி நம்ம ஒரு டிசீஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா தே ஆர் நோன் அஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். டிரான்ஸ்மிட்டட்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. They can be caused by bacteria, for example syphilis, gonorrhea. இதோட இமேஜஸ் நான் ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சப்படாது, கொஞ்சம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதனால் நான் காமிக்கல. இஃப் யூ கைஸ் யூ வாண்ட் யூ கேன் கூகுள் இட் அண்ட் யூ கேன் see it. ஸோ அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அண்ட் ஆர் காஸ்ட் பை அ வைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HIV, AIDS, வாட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த HIV, AIDS, வாட்ஸ் இது எல்லாமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான். ஸோ அதை நம்ம STDs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The transmission of these disease
can be avoided by using birth control measures such as wearing a condom during the sexual act. So in the transmission நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னா yes we can do it by wearing a condom during the sexual act. Okay, so இதை தாண்டி இந்த birth வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we have some methods. We can use some method, that is mechanical method, chemical method and surgical method. So what is meant by mechanical method? We can see in this points. So in the mechanical methods நம்ம என்ன பண்ணலாம்னா these are used to prevent the passage of semen of fallopian tubes. Mechanical method னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா we can use some mechanical ideas to stop this kind of problems. என்ன பண்ணலாம், we can use the condoms are thin rubber tubes which is worn over the penis during the sexual intercourse. These semens get collected in this and is not discharged into the vagina. So a rubber மாதிரியான டியூப் பெனிஸ் மேலே வியர் பண்ணுறதுனால இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுனா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் தட் இஸ் வெஜினாக்குள்ளே என்டர் ஆகாது. அது எல்லாமே இந்த காண்டம்ஸ்குள்ளே கலெக்ட் ஆகிடும். அது தனியாக வந்து எடுத்து த்ரோ பண்ணுவாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் டயஃப்ராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா it is a thin rubber which is fixed and it is flexible metal ring. ஒரு flexible metal ringaல செய்யப்பட்டது and it is fitted over the cervix in the women's body by a doctor. இது ஒரு டாக்டர் தான் செய்வாங்க. ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் மெத்தட். and intrauterine contraceptive device, that is IUCD or loop, it is inserted into uterus and its insertion causes certain secretion which prevents the implantation of the embryo in the uterine wall. ஸோ இந்த நம்பர் 1 and number 2 யூஸ் ஆஃப் கோண்டம் அண்ட் டயஃப்ராம் இருக்கிற இது ரெண்டுத்துக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கெமிக்கல் மெத்தட். ஸோ கெமிக்கலி நம்ம என்ன மெத்தட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use spermicides. Spermicides is nothing but they are strong sperm killing chemicals available in the form of creams, jellies, etc. Creams and jellies ஓட ஃபார்மில் இருக்கிற ஒரு கெமிக்கல் which can kill the strong sperm, which can kill the sperm. So இது ஒரு மெத்தட், that is a chemical method. By using this நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can prevent some causes, ஒரு சில causes நடக்குது முன்னாடி we can prevent it, and which are injected in the vagina just before copulation. காப்புலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, காப்புலேஷனாக என்னென்னு சொன்னேன், ரெண்டு பார்ட்னர்ஸ் ஒரு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பேர் தான் நம்ம காப்புலேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த காப்புலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெஜினால இதை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் எந்த ஒரு ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆனாலும் அதை அங்கேயே கில் பண்ணிடும். ஸோ எதுவுமே வந்து உள்ளே போய் ஓவரி கூட அட்டாச் ஆகாது. அண்ட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், தட் இஸ் pills அப்படின்னா மாத்திரை, தட் மீன்ஸ் டேப்லெட்ஸ். we used to eat tablets, right? ஸோ இந்த மாதிரி there are some tablets which can என்ன சொல்கிறோம், இது வந்து ஓவலேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் இதனால் ஓவலேஷன் தான் ப்ரிவெண்ட் பண்ணும், மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த கெமிக்கல் மெத்தட்ஸ். அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட்னா ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ வெசெக்டோமி, it involves cutting and ligating the vast differences in male. So male ஓட vast difference. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி யூ வுட் ஹேவ் ஹியர் த ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமனில் மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்குல்ல, அதில் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இமேஜில் ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அதை வந்து என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணுவாங்க. பை கட்டிங் தட் மேல் cannot produce sperm. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால we can easily avoid the causes. and டிபெக்டாமி, அது நம்ம வெசெக்டாமின்னு நம்ம சொல்லுவோம். டிபெக்டாமின்னா it involves cutting and ligating reproductive organs, the fallopian tube in femalesல ஓவரியிலேருந்து வர fallopian tubesஸை நம்மளால் கட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. and medical termination of pregnancy, that is MTP or abortion, is carried out to eliminate the developing embryo. Abortion means okay fine, இப்போ ஒரு sperm உள்ளே போயிடுச்சு, எக்கோட ஃபியூஸ் ஆயிடுச்சு, இப்போ அங்கே பேபி ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா people do abortion means killing, they will kill the embryo. So and this practice can however be misused to carry out the female foeticides, which involves the killing the female fetus. So female fetus kill பண்ணுறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் we should not do that. So it should be avoided at all cost as it disturbs the female male ratio in the population. ப்ராப்பரான மேல் அண்ட் ஃபீமேல் பர்த் ஆனால் தான் ப்ராப்பரான அந்த பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். வெறும் ஒரு மேல் மட்டுமே வந்துட்டுருக்காங்க, ஃபீமேல் இல்லை அப்படின்னா பாப்புலேஷன் பேலன்ஸ்டாக இருக்காது. இல்லை வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும் வராங்க, மேல்ஸ் இல்லைனா பாப்புலேஷன் பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக we should avoid doing the abortions. So I hope you understood this. And finally reproduction. So reproduction பற்றி ஒரு overall together நம்ம ஒன்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். It is a process by which living organisms produces new individuals similar to themselves, and reproduction ensures continuity of life on earth.
It is the bridge of hereditary transmission. It involves a continuation of characters from the parents to daughter cell by copying of DNA, that is deoxyribose nucleic acid molecules present in the chromosomes of the cell. நான் இப்போ படிக்கிறது எதுவுமே புதுசு கிடையாது. இவ்வளோ நேரமாக நான் என்ன சொன்னேனோ அதே விஷயம் தான் இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். இன்கேஸ் அது உங்களுக்கு புரியலன்னா நோட் டவுன் பண்ணி வைங்க. தனியாக நான் உட்காரேன், தனியாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். கிளியர்? டன். Now the next thing is copying of DNAs is also not a foolproof exercise. Even minute change bring a variation in the blueprint of the offspring. ஸோ இந்த டிஎன்ஏ காப்பி பண்ணுறது இது வந்து அவ்வளோ ஒரு ஃபுல் ப்ரூஃபான எக்ஸசைஸ் கிடையாது. பிகாஸ் ஒரு மைன்யூட் சேஞ்ச் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் பிறக்க போகிற குழந்தைக்கு. The useful variations are retained while the harmful ones do not go beyond. And actually variations help the species to withstand drastic environmental change, thus saves the species from being extinct and promotes its survival for a longer time. This inbuilt the tendency of variation is the basis of evolution. ஸோ இந்த எவல்யூஷன் டெண்டன்சி வேரியேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து மீனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மீனிங்ஸோடு புரிஞ்சு நீங்கள் இதை ரீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஐ ஹோப் இந்த 1 hour செஷன்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour நம்ம போயிடுச்சு. பட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்றுக்கான வீடியோ பார்க்காம யாராச்சும் இந்த லைவ் இப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகே, இன்கேஸ் உங்களில் யாருக்காச்சும் இது சரியாக புரியல, ஏதோ ஒரு சில விஷயம் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுன்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஐ வில் ஃபிக்ஸ் செப்பரேட் டைம் வித் யூ அண்ட் ஐ வில் கிளாரிஃபை ஆல் த டவுட்ஸ் வித் யூ. ஓகே, ஸோ சைனிங் ஆஃப், பாய். ஸோ see you in the next class. ஸோ இதோட வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான நோட்ஸ் நீங்கள் எடுங்க. நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு see the notes. ஓகே, பாய். ஆகாஷ்.